ஹாப்பி ஈவினிங். அட்மின் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வணக்கம் and good evening to all. கிரேட் மைண்ட்ஸ் கேம்பஸினால் ஆன்லைன் மூலமாக நடத்தப்படவிருக்கின்ற இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் இனிதான வரவேற்புடன் வரவேற்கின்றோம். இலங்கையின் தமிழ் மொழி மூலம் கற்கை நெறிகளை வழங்கும் முதற்தர நிறுவனமான கிரேட் மைண்ட்ஸ் கேம்பஸினால் இன்றைய நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. கிரேட் மைண்ட்ஸ் நிறுவனமானது ஆன்லைன் மூலமாக தமிழ் மொழியில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உறுதிப்பாட்டுடன் டிப்ளோமா மற்றும் டிகிரி கற்கை நெறிகளை மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இலகுவான முறையில் கற்கை நெறிகளை தொடர்வதற்கான ஒரே நிறுவனமாக திகழ்ந்து வரும் கிரேட் மைண்ட்ஸ் கேம்பஸ் காலத்துக்கேற்ப மருத்துவம் மற்றும் உளவியல் போன்ற பாடநெறிகளையும் இலவச பாடநெறிகள், கருத்தரங்குகள், வழிகாட்டல்கள், நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வழங்கி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இன்று முழு நாடும் எதிர்கொண்டிருக்கின்ற இயற்கை அனர்த்தம் மற்றும் அதன் விளைவுகளை கருத்தில் கொண்டு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் ஆதரவு வழங்குவது எப்படி என்ற இந்நிகழ்ச்சியை இலவசமாக வழங்க காத்திருக்கின்றது. மேலும் இன்றைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கிரேட் மைண்ட்ஸ் கேம்பஸின் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ஃபோரம் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். இலங்கை மக்கள் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவதற்கு காத்திருக்கின்றார் கிரேட் மைண்ட்ஸ் கேம்பஸின் உளவியல் மற்றும் உளவளத்துறை கற்கை நெறியின் வளவாளர் டாக்டர் கலாநிதி ஹுசைன் பாஷா சார் அவர்கள். இவர் இந்தியாவில் பல நிகழ்ச்சியை நடாத்துவதோடு இலங்கையிலும் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் நடாத்தி வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியை நடாத்துவதற்கு டாக்டர் கலாநிதி ஹுசைன் பாஷா சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தேங்க்யூ நிரிஷா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு பேரழிவு, வெள்ளத்தால் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய ஒரு பேரழிவிலிருந்து மன ரீதியாக எவ்வாறு தயாராவது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பயிற்சி முகாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இதில் வெவ்வேறு தரப்பினர் வெவ்வேறு பேக்ரவுண்ட்ல இருந்து இதில் கலந்துக்கிட்டு இருப்பீங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வீடியோ வந்து வேற ஒரு சிஸ்டத்துல நான் ஜாயின் பண்ணுறேன் ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக. வீடியோ ப்ரெசன்டேஷன் ரெண்டுமே இப்போ ஆன் பண்ணுவேன். கொஞ்ச நேரத்தில் ஆன் பண்ணுறேன். ஓகே. இப்போ நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் இந்த செஷனில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பார்க்கும்பொழுது நேரடி பாதிப்புகள் இல்லை, உறவினர்கள், நண்பர்கள் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்களும் இதில் இருப்பீங்க. அப்போ நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள், நேரடியாக பாதிக்கப்படல, தனக்கு தெரிஞ்சவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்க. மூன்றாவதாக நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில், அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு கவுன்சிலராக, ட்ரைனராக, ஒரு கோச்சாக, அதில் ஒரு சமூக நல சேவகராக ஜாயின் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க. இப்படி பல தரப்பு மக்கள் கொண்ட ஒரு ஒரு அமைப்பு தான் இன்னைக்கு உள்ள மீட்டிங்கினுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறது. இப்போ இதில் 2 கேட்டகரியாக மேஜராக பிரிக்கணும்னு சொன்னால், பர்சனலி அது என்னை அஃபெக்ட் பண்ணியிருக்கு, இதுலேருந்து இந்த ப்ரோக்ராம்ல இருந்து ஒரு தீர்வு எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க. இன்னொன்று, அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு வந்தவங்க. சரியா? அப்போ இந்த 2 கான்செப்ட்ல பர்சனலி எனக்கு ஒரு 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 ஹீலிங் வேணும், எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறவங்க பீன்னு டைப் பண்ணுங்க. எனக்கு இல்ல, மற்றவங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன், நான் கைட் பண்ணணும், நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஹெச்ன்னு டைப் பண்ணுங்க. பர்சனலி உங்களுக்கு தேவை இருந்ததுன்னு சொன்னா பீன்னு டைப் பண்ணுங்க. இதில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன், ஏதோ ஒரு ரீதியில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன், எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க ஹெச்ன்னு டைப் பண்ணுங்க.
ஓகே. ஸோ இப்போ 2 தரப்பு மக்கள் வந்து இங்க இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஆ இது இது 2மே இருக்கு. அதாவது பர்சனலி எனக்கு தேவைகளும் இருக்கு. பட் அதே நேரத்தில மத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். அப்படிங்கிறவங்க பிஹெச்ன்னு டைப் பண்ணலாம். அப்படிங்கிறவங்க பிஹெச்ன்னு டைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ எதுக்காக கேட்கிறேன்னு சொன்னா, நம்முடைய பேக்ரவுண்ட் யாரு? எதை அடிப்படையாகக் கொண்டு நம்ம இந்த ப்ரோகிராம கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது கேட்கிறேன். எந்த அளவுக்கான தேவைகள் இந்த ப்ரோகிராமுடைய தேவைகள் இருக்குன்ட்டு. ஸோ இதுல இந்த ப்ரோகிராமுடைய நோக்கமும் நேரடி பாதிப்புகள்ல உள்ளவங்களை தாண்டி மற்றவர்களை எப்படி வந்து அத ஹெல்ப் பண்ணக்கூடியவர்களுடைய அவர்களுக்கான சப்போர்ட்ட எப்படி குடுக்கறது அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு நோக்கங்கள்ல ஒரு நோக்கம். ஓகே. அட்மின் என்ன இந்த நம்பருக்கு கொஞ்சம் ஹோஸ்ட் குடுக்குறீங்களா? நான் பேசிட்டு இருக்க நம்பருக்கு. இந்த நான் பேசிட்டு இருக்க நம்பருக்கு ஹோஸ்ட் கொடுங்க. ரைட். ஓகே. யாராவது நடுவுல பேசணும்னு சொன்னா, கடைசியா உங்களுடைய கேள்விகள கேட்கலாம். ரைட். ஸோ ஒரு எமோஷனல் சப்போர்ட் பர்சனலி எனக்கு தேவை அப்படின்னாலும் சரி, அல்லது மற்றவர்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் குடுக்குறதா இருந்தாலும் சரி, ஸோ இந்த ப்ரோகிராம் நீங்க எதை எதிர்பார்த்து வந்தீங்களோ, அதை குடுக்கறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ப்ரோகிராம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படிப்பட்ட நேரத்துல நம்மளால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு, உடனடியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கிரேட் மைண்ட்ஸ் நிர்வாகத்தினர் எல்லாருக்குமே நன்றி. ஸோ அதே மாரி எப்படியாவது ஒரு ரீதியில இந்த மாரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நெறைய இந்த நேரத்துல திரண்டு வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்குமே நன்றி. எந்த மாதிரியான ஒரு ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வெவ்வேறு விதமான ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம வாழ்க்கையில வந்து சந்திப்போம். வெவ்வேறு சூழ்நிலைகள்ல சந்திப்போம். அ அது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து சில நேரங்கள்ல இருந்துட்டு அப்படியே போயிடும். சில நேரங்கள்ல காலங்கள் கடந்தும் இருக்கும். காலங்கள் கடந்தும் இருக்கும். அது நாட்கள், மாதம், வருடம் இப்படியாக சில நேரங்கள்ல அப்படியே தள்ளி போயிட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரியான உடனடியாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அப்படி காலம் கடந்து ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ன்னு சொல்லிட்டு, காலங்கள் கடந்து அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அது மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் ஹேண்டில் பண்றது எப்படி? அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட். சரி. ஃபர்ஸ்ட் இந்த ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த டிசாஸ்டர்ல இன்னைக்கு நம்ம முழுக்க முழுக்க பேசுறது பிடிஎஸ்டியினுடைய அந்த கோர் கான்செப்ட் ஃப்ளட்டை பேஸ் பண்ணி ஏன்னா இன்னைக்குள்ள ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் அதுங்கிறதால நேரடியாக அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம பேச போறோம். ஜென்ரலாக நீங்க பிடிஎஸ்டி பேசுறதா இருந்தாலும் அது நாட்கணக்கில் பேசலாம். பட் குறிப்பாக இந்த வெள்ளத்திலிருந்து வெள்ள பிரச்சனைகள் இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதால அந்த ரெஃபரன்ஸை வந்து நம்ம இதுல எடுத்து பேசலாம். இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்ல ஒண்ணுதான் இந்த மாதிரியான பேரழிவுகள்ல இந்த வெள்ளம் மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை அதை ஃபேஸ் பண்ணி அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிமுறைகள், அதுக்கான கான்செப்ட், அதுக்கான ஐடியாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த இந்த இம்பாக்ட் இந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கிறவங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா ஒரு ஒரு பதட்டம் ஏற்படும், ஒரு ஒரு கவலை ஏற்படும். இது அந்த அந்த சம்பவத்திற்கு பிறகும் அந்த பிடிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இருக்கும். நாள் கணக்குல, மாத கணக்குல, மேபி வருஷ கணக்குல சரியா மேனேஜ் பண்ணாத போது அது தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது வந்து இருக்கும் அப்படிங்கிறது இயல்பு. அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணணும். அது பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஹெல்பர்ஸாக இருந்தாலும் சரி. ஒரு விஷயம் இருக்காது, இல்ல இல்ல அப்படிங்கிறது இல்ல. சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த இருக்கிறத எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். அந்த இம்பாக்ட் அந்த அப்நார்மலாக நடந்த ஒரு கஷ்டம் வந்து இருக்கதான் செய்யும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் விஷயம். அதை மேனேஜ் பண்றதுக்கு எப்படி அடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து உள்ள கான்செப்ட் பேசுறது. இப்ப இது இருந்ததுன்னா என்ன ஆகும்? இது இது இருந்ததுன்னா என்ன ஆகும்? நம்முடைய ரியாக்ஷன்ஸ் வந்து மாறும். நம்முடைய எமோஷனல் ரெஸ்பான்சஸ் மாறும்.
ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட செயலை குறிப்பிட்ட நேரத்துல செய்வோம்ல, எமோஷனலி நம்ம கனெக்ட் ஆகி ஒரு விஷயம் செய்வோம்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்திலேயே அவங்கள வந்து இப்ப இன்னைக்கு நம்ம காலையில ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா 8 மணிக்கு சாப்பிட மாட்டேன். நான் மத்தியானம் வந்து ஒரு 2 மணிக்கு சாப்பிடுவேன், 1 மணிக்கு சாப்பிடுவேன்னா 1 மணிக்கு சாப்பிட மாட்டேன். இப்ப என்ன ஆகுதுன்னா, உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த உடனடியாக பண்ண முடியாது. நமக்கு அந்த அந்த டைம்ல என்ன ஃபாலோ பண்ண முடியாது. இது எல்லா கிரைசிஸ்க்கும் அப்படிதான். இந்த கிரைசிஸும் அப்படிதான். ஏன்னா இது இது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு கிரைசிஸ் எப்படி இருக்கும், ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அவர்களுடைய ரொட்டீன் பாதிக்கப்படும். பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படும். எஸ். பாதிக்கப்படாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் அதுதான் அதனாலதான் அது பேரழிவுங்கிறோம். அதனாலதான் அது ப்ராப்ளம் சொல்றோம். யா அப்போ வந்து ஒரு ஒரு இது இது இதனுடைய இம்பாக்ட் என்பது உண்மை. அது அது ரியல். இட்ஸ் ரியல் அண்ட் காமன். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இட்ஸ் அ ரியல் அண்ட் காமன். இது உண்மையானது, அது பொதுவானது. அது நமக்கு மட்டுமல்ல, இந்த பேரழிவு மட்டுமல்ல, எதுவாக இருந்தாலும் சரி, உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே முதல்ல அதுல அது இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது பொறுத்து நம்முடைய எமோஷனல் ரெஸ்பான்சஸ் மாறும். நம்முடைய ரொட்டீன் மாறும். சரி, அப்போ அந்த இம்பாக்டுக்கு அந்த ரொட்டீன் மாறுது, எமோஷனல் ரெஸ்பான்சஸ் மாறுது. இது இது இல்லைன்னு நம்ம வந்து கண்டுக்காம போனாலோ, இல்ல அதற்கான கரெக்டான சொல்யூஷன் எடுக்கலைனாலோ, அது இன்னும் பெருசாகும். அது நீண்டு வரும். அது சில 20 வருஷம், 30 வருஷம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் கீ என்னன்னா ரெக்கக்னிஷன். ரெக்கக்னிஷன் என்னது? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், இல்ல என்னை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதனால எமோஷனலி எனக்கு வந்து ஒரு ஒரு சிக்கல் இருக்கு, என்னுடைய ரெஸ்பான்சஸ் என்னுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கு, அப்ப இதை நான் சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிம்டம் என்ன, அந்த சிம்டம் என்னன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணலன்னு வைங்களேன், அந்த அந்த சிம்டம் வந்து வெவ்வேறு விதத்துல வரும். சில நேரங்களில் மேலோட்டமாக நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்டு பல பேர் இருப்பாங்க. பட் அது வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை பின்னாடி ஏற்படுத்தும். அதுதான் வந்து சைக்காலஜியில் சொல்லும்போது அன்பினிஷ்டு பிசினஸ் சொல்றோம். அன்பினிஷ்டு பிசினஸ்னா என்ன? அதாவது நிறைவுபடுத்தப்படாத இல்ல தீர்க்கப்படாத பிரச்சனை. தீர்க்கப்படாத பிரச்சனை. அவங்களுக்கு அந்த விஷயங்கள் முடிவடைஞ்சிருக்காது. அது அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அது வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்காது. இதான் நிறைவுபடாத பிரச்சனைகள். இது காலமா இருந்துகிட்டே இருக்கும். காலாகாலமாக அது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த இம்பாக்ட் என்ன? இதனால என்னுடைய என்னுடைய இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? அதனால விளைவுகள் இந்த இந்த பிரச்சனையினால என்னென்ன மாதிரியான எமோஷனலி எனக்கு வந்து ரெஸ்பான்சஸ்ல பாதிப்பு இருக்கு. 3வது இதெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறது. இதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக தான் நம்ம தீர்வை நோக்கி போக முடியும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இந்த 3 ஆஸ்பெக்ட் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஃபர்தராக நம்ம சொல்யூஷன் நோக்கி போகலாம். அப்ப இந்த ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, இன் ஜென்ரல் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவங்களோட ரொட்டீன் மாறுறது, இது குறைபாடா? ஏன்னா குறைபாடு கிடையாது. இது வீக்னஸா? வீக்னஸ் கிடையாது. இன்னும் பல நேரங்கள்ல வந்து நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மாறுறோம்னா, அது என்னமோ நம்மளுடைய குறைபாடா நினைக்கிறோம். அது ஃப்ளான்னு நினைக்கிறோம். ஏதோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நேச்சுரலா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏதோ நம்ம இழந்ததா நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் இழந்திருக்கலாம். பட் அது நம்மளால இல்ல. எந்த இயற்கை பேரழிவுகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்முடைய வீக்னஸ் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்முடைய இலக்கை நோக்கி போறதுக்கோ, இல்ல நம்முடைய அன்றாட வாழ்க்கை வாழ்வதற்கோ, சில தற்காலிகமாக நமக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் அவ்வளவுதான். அதனோட குறைபாடுகள் இல்ல. அப்ப குறைபாடுகள் இல்லைன்னாவே நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து வெளியே வரலாம். அது நம்முடைய குறைபாடுகள் இல்ல. அது இயற்கை. அது இறைவனிடத்துல வந்தது. வந்ததுக்கான நோக்கங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த நோக்கங்கள் இறைவனுக்கு தெரியும். அப்ப இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே அது நடக்க நடக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா, காமனா சில விஷயங்கள் கூடுதலாக இது என்னமோ நம்முடைய பிரச்சனை மாதிரி, நம்மனால ஏற்பட்ட பிரச்சனை மாதிரி சில நேரங்கள்ல வந்து நம்ம வருத்திக்கிறதும் இதுக்கான ஒரு காரணமாக அமையுது. அதன் காரணமாக பல நேரங்கள்ல தேவையில்லாத எண்ணங்கள் வந்து மேல் நோக்கி வருது. அந்த சிந்தனைகள் வருது, பயங்கள் வருது. நம்மளால வந்து தூங்க முடியல, ஒரு விஷயத்த சரியா செய்ய முடியல, எதற்கெடுத்தாலும் பயமாக இருக்கு, தண்ணின்னு கேட்டா பயமா இருக்கு, தண்ணியை பார்த்தா பயமா இருக்கு, அதை பத்தி யாராவது பேசினா பயமா இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த அலர்ட்னஸ் நோக்கி போயிடுறோம். அலர்ட்னஸ் ஓரளவுக்கு மேல போகும்போது என்ன ஆகும்னா, அது வந்து
நம்ம நிம்மதியா இருக்க விடாது, பதட்டத்திலேயே வச்சிருக்கோம். நம்ம அலர்ட்டா இருக்கிறதுங்கிறது ஓகே, அசர்ட்டிவா இருக்கிறதுங்கிறது ஓகே. ஆனால் அது கூடுதலாக அதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளால நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, எமோஷனல் நம்னஸ் ஏற்படும். எமோஷனல் நம்னஸ்னா என்ன? இப்போ இந்த கை கை கால்லாம் நமுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கை கால்லாம் நமுத்து போச்சுன்னா என்ன ஆகும்? செயல்பாடு இருக்காதுல்ல. அதே தான் எமோஷனல் நம்னஸ் ஏற்படும். எமோஷனலி உங்களுக்கு சிரிக்க முடியாது. எமோஷனலி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை உணர்ந்து செய்ய முடியாது. மகிழ்ச்சியை நீங்க ஃபீல் பண்ண முடியாது. சோகத்தையும் சில நேரங்களில் ஃபீல் பண்ண முடியாது. அந்த எமோஷனல் நம்னஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு தானே இத்தனை பயிற்சிகளும், இத்தனை யதார்த்தமான விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம். அப்படியே பிளாங்க் ஆன மாதிரி நான் சொல்றோம் இல்லையா? அந்த எமோஷனல் நம்னஸ் நோக்கி நம்ம போயிடக்கூடாது. இழப்பு தான். இழப்புன்னு தெரியுது. அக்னாலேஜ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து என்ன பண்ணணும்? அந்த 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 ஒரு விஷயம் தான். இந்த அடுத்தது என்னங்கிற ஒரு கேள்வி போதும் இந்த விஷயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு. அப்ப அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒண்ணு ஒண்ணா பண்ணலாம். தண்ணியினுடைய அளவு கூடுது, வெள்ளத்தினுடைய அளவு கூடுது, ஸ்ட்ரெஸ்ஸும் கூடுது, கூடும். அதன் காரணமாக வீடுகள்ல பாதிப்பு, உயிர் பாதிப்பு, பொருளாதார பாதிப்பு, இது இது எல்லாம் ஏற்படத்தான் செய்யுது. இது எல்லாம் ஏற்பட்டாலும் இதிலிருந்து வெளியே வருவதற்கான அத்தனை வளங்களையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். நீங்க எல்லா பிடிஎஸ்டிலையுமே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கும் இறைவன் தரப்பிலிருந்து தீர்வுகள் இருக்கு. சிலது நேரடியாக தெரியும், சிலது மறைமுகமாக தெரியும். அப்ப இந்த பிடிஎஸ்டி சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ல இந்த ஃப்ளட் சர்வைவர், ஃப்ளட்டினுடைய பாதிப்புல இருந்து வெளியே வரக்கூடியவர்களுக்கு பொதுவாக அவருடைய உணர்வு ரீதியான கனெக்ஷன் தான் அந்த பயத்தை ஏற்படுத்துது. அதுதான் ட்ரிகர் பண்ணுது. என்ன உணர்வு ரீதியாக? புலன்கள் ரீதியாக உள்ள விஷயங்கள். இது நம்ம சைக்காலஜில வந்து என்எல்பியில சைக்காலஜில வெவ்வேறு விதத்துல வெவ்வேறு கான்செப்ட்ல பயன்படுத்தியிருப்போம். என்ன 5 சென்சஸ். 5 சென்சஸ். பார்த்தல், கேட்டல், உணர்தல், முகர்தல், சுவைத்தல். விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக், ஒல்ஃபாக்டரி, குஸ்டேட்டரின்னு சொல்லுவோம். ஒல்ஃபாக்டரினா ஸ்மெல்லு, குஸ்டேட்டரினா டேஸ்ட். இதுக்கும் பிடிஎஸ்டிக்கும் சம்பந்தம் இருக்கான்னு சொன்னா நெருங்கிய தொடர்பு. பிடிஎஸ்டியே இதனாலதான் ஏற்படுது. ஒரு மனிதனுக்கு நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த 5 புலன்களினுடைய பாதிப்புகள் தான். ஒரு நல்ல சம்பவத்தை நீங்கள் நினைக்கும் போது நல்ல விதமாக அந்த சிந்தனைகள் வரும் பொழுது இந்த 5 புலன்களினுடைய தூண்டுதல் நம்மளை அதை மகிழ்ச்சியாக இருக்க வைக்குது இல்லையா? அதே மாதிரிதான் நம்முடைய கஷ்ட காலத்தில் குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையில் அந்த பிரச்சனை சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு அது சம்பந்தமான காட்சிகள் ஓடுது, அது சம்பந்தமான சவுண்ட் கேட்குது, அந்த சம்பந்தமான உணர்வுகள் இருக்கு. இப்ப குறிப்பிட்ட இந்த ஃப்ளட் சர்வைவரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த 5 விஷயங்கள் இருக்குமானா இந்த 5 விஷயமும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 5ல ஏதாவது ஒண்ணு டாமினண்டா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்ல 2 டாமினண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த 5 புலன்கள்ல எப்படி எப்படிலாம் வந்து ஒரு ஃப்ளட் சர்வைவர் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷுவல் ட்ரிகர். விஷுவல் ட்ரிகர்னா என்ன? கண்ணால் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்ன ஏற்படும்? கண்ணால் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பு இருக்குல்ல, திரும்ப திரும்ப கண்ணை மூடும்போது அந்த காட்சி வந்துகிட்டே இருக்கும். என்ன காட்சி? மழை பெய்யுற மாதிரி, இருண்ட மேகங்கள், தண்ணி நிக்கக்கூடிய ஏரியா, அந்த 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 ஏரியால நடந்ததால் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள். அதே மாதிரி தண்ணி வந்தது அப்படின்ட்டு வெள்ளம் வந்ததுன்ட்டு ஒரு ஒரு வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ பார்த்து பயந்தவங்களா இருக்கான். கடைசியில் பார்த்தோன்னா அது ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு காட்டுல நடந்திருக்கும். இப்ப இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்ட்டு நம்மள்ட்ட சோசியல் மீடியால உள்ள பிரச்சனை தான். வெள்ளம் வந்து காற்றாட்டம் வெள்ளம் வந்து ஒரு ஊரை எடுத்துட்டு போயிடுச்சு அப்படிம்பாங்க. ஊரை எடுத்துட்டு போனது ஓகே. அது எங்க? ஆப்பிரிக்கால உகாண்டால பக்கத்துல எங்கேயோ. இங்க இல்ல. இங்க எடுத்துட்டு போன ஊர் வேற. இங்க உள்ள எஃபெக்ட் வேற. இப்ப என்னன்னா இது மாதிரியான சம்பவங்கள் எங்கேயோ ஏதோ நடந்ததெல்லாம் கூட பல நேரங்கள்ல அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணும் பொழுது அந்த காட்சியை பாக்குறோம்ல, அந்த வீடியோஸை பாக்குறோம்ல, ஸோ அந்த வீடியோஸ் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ வெள்ள ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது விஷுவலாக ட்ரிகர் ஆகிறது அந்த மழையினுடைய தண்ணி, அந்த மழை கொட்டக்கூடிய தண்ணி, அந்த மேகமா இருக்கட்டும், தண்ணி தேங்கி நிற்கிறதா இருக்கட்டும், தண்ணீர் நிலப்பரப்புள்ள ஏரியாவாக இருக்கட்டும், இல்ல பார்க்கக்கூடிய வீடியோவா இருக்கட்டும், சரியா? அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் மனசுல ஓட ஆரம்பிக்கும். இது வந்து விஷுவல் ட்ரிகர். இதை நினைக்கும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து பதட்டம் ஏற்படும். டெட் பாடி, இறந்தவர்களுடைய அந்த முகத்தை பார்த்தது, கடைசியா பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தது, இது எல்லாம் விஷுவல் ட்ரிகர்.
அப்ப அந்த அந்த ட்ரிகர்லாம் மனசுல ஓட ஓட என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் பயம். பிடிஎஸ்டியினுடைய கான்செப்ட் அதுதான். போன வருஷத்துல நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, எப்பயோ நடந்தது. இப்போ போதாத குறைக்கு ஏற்கனவே அந்த பிரச்சனைகள் போக, இப்ப ஏஐல நடந்தது. ஏஐல வந்து கிரியேட் பண்றது. நடந்த ஒரு சம்பவமா, நடக்காத சம்பவமா, இன்னைக்கு ஏஐல வந்து உண்மையிலேயே அப்படி சம்பவம் நடந்ததா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு நேச்சுரலாக எடிட்டிங் இருக்கு. அப்ப அதையெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, விஷுவலா அது ட்ரிகர் ஆகுது. 2வது ஆடிட்டரி ட்ரிகர். சவுண்ட் எப்படி ட்ரிகர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மரண ஓலங்கள், இந்த மின்னல் அடிக்கிறது, தண்டர், ஒரு சத்தம், மழை பெய்யக்கூடிய காட்சி ஒரு ஒரு ட்ரிகர்னு சொன்னா, அந்த சத்தம் ஒரு ட்ரிகர். அது போகக்கூடிய தண்ணி ஒரு ட்ரிகர். இதை மீட்பதற்காக வரக்கூடிய இந்த ஆம்புலன்ஸா இருக்கட்டும், அதை மீட்பு பணிக்காக வரக்கூடிய வண்டிகளாக இருக்கட்டும், அந்த சைரன் ஒரு ட்ரிகர். அதே மாதிரி மக்கள் ஓலமிடுற சவுண்டு, இது எல்லாம் ஆடிட்டரி ட்ரிகர். அப்போ பார்ப்பதின் மூலமாக அது ட்ரிகர் ஆகிறது, கேட்பதின் மூலமாக ட்ரிகர் ஆகிறது. 3வது உணர்வின் மூலமாக, டச் மூலமாக, ஃபீலிங் மூலமாக அந்த உணர்வு வர்றது. இப்போ நீங்க அந்த அந்த அதிகப்படியான வெள்ளத்தின் காரணமாக, அந்த கிளைமேட் சேஞ்சஸ் காரணமாக அந்த கூலிங் ரொம்ப ஃபீல் பண்றது, கோல்டா ஃபீல் பண்றது, அல்லது மற்ற சூழ்நிலையில் ரொம்ப வெட்டா ஃபீல் பண்றது. அந்த தண்ணியிலே இருக்கக்கூடிய அந்த தண்ணி தொட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங், தண்ணியில நடந்து போற ஃபீலிங், தண்ணியில அந்த குளிர்ச்சி, இது எல்லாம் சென்சேஷனாக கூடுதலாக இருக்கும். சோ அது அது அந்த 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 உணர்வு வந்து நமக்கு வந்து ஒரு செஸ்ட்ல வந்து ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அது உணர்வு ரீதியாக உள்ள விஷயங்கள். இந்த 3ம் வந்து அடிப்படையில் நமக்கு அந்த பிடிஎஸ்டியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள். இதோட சேர்ந்து இந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டுமே கூட ஒல்ஃபாக்டரினா ஸ்மெல். அது உங்களுக்கு அப்படியே அந்த மெமரியை கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த தேங்கி நிற்கக்கூடிய அந்த அந்த தண்ணியிலிருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல்லு. அதே மாதிரி துணி பல நேரங்கள்ல ஈரமாக இருக்கும். ஒரு நாளோ 2 நாளோ நீங்க காய போடலன்னு சொன்னா அந்த துணியிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல்லு. இப்ப இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வாரக்கணக்குல துணி துவைச்சிருக்க மாட்டோம். இல்ல துவைச்ச துணி காஞ்சிருக்காது. அந்த மாதிரியான ஸ்மெல். யா சோ அதே மாதிரி ஏதாவது அழுக்கு படிந்த தண்ணீரினுடைய ஸ்மெல். அந்த வீடுகள்ல வந்து தண்ணி நிற்கும் போது, பக்கத்துல நிற்கும் பொழுது இந்த ஸ்மெல் வந்து நமக்கு ட்ரிகர் ஆக வாய்ப்பு இருக்கு. இது இது அந்தந்த ஸ்மெல்ல எப்பெல்லாம் நம்ம வந்து நினைக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து அந்த 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 ஃபீல் வந்துரும். அப்படியே திரும்பி ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ, 10 நாளைக்கு முன்னாடியோ, ஒரு 20 நாளுக்கு முன்னாடியோ போயிட்டு அந்த நேரத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக அது மாறிடும். அடுத்து குஸ்டேட்டரி ட்ரிகர். டேஸ்ட். டேஸ்ட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆ டேஸ்ட் அது வரைக்கும் நீங்க பிரெட்டே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. பிரெட் சாப்பிடுவாங்க. சேற்றோடு கலந்த உணவு சில நேரங்கள்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். சேரோடு கலந்த நீரை குடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நான் சாதாரண காலகட்டங்கள்ல பண்ணியிருக்கவே மாட்டோம், பண்ணவும் மாட்டோம். தண்ணி வந்து கண்டாமினேட் ஆயிருக்கும், கெட்டு போயிருக்கும். ஃபுட்டு வந்து சில நேரங்கள்ல சரியான ஃபுட்டு கிடைக்காது. சில நேரங்கள்ல ஃபுட்டே கிடைக்காது. இல்ல கிடைச்சாலும் சரியான ஃபுட்டு கிடைக்காது. அப்போ அந்த அந்த நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல நமக்கு அந்த டேஸ்ட் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, அது அது வந்து அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள். அப்ப இது எல்லாமே நமக்கு வந்து ட்ரிகர்ஸ். சில நேரங்கள்ல ஃபுட்டினுடைய பற்றாக்குறை, டிஃப்ரெண்ட் ஃபுட்டு, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ட்ரிகராக அமையும். அப்போ எப்படி பிடிஎஸ்டி வருது அப்படின்னு சொன்னா, பிடிஎஸ்டிக்கு ட்ரிகர் ஆகக்கூடிய இந்த 5 பாயிண்ட். விஷுவல் பார்ப்பது, ஆடிட்டரி கேட்பது, கினெஸ்தட்டிக் உணர்வது, ஒல்ஃபாக்டரி முகர்வது, குஸ்டேட்டரி டேஸ்ட் பண்றது. இந்த 5 விஷயங்கள் தான் பிடிஎஸ்டியை ட்ரிகர் பண்ணுது. அப்ப வெள்ளத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய ட்ரிகர்ஸ் இந்த 5 ட்ரிகர் எப்படி பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா வேக்ஓக்னு டைப் பண்ண முடியுமா? முதல்ல எடுத்து VAKOGன்னு டைப் பண்ண முடியுமா? இந்த கான்செப்ட் எப்படி வந்து ஒரு மனிதன் இந்த பிரச்சனையை தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா வேக்ஓக்னு டைப் பண்ணுங்க. ஓகே. அடுத்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு இப்ப கவுன்சிலிங் பண்ணும் பொழுது இல்ல தெரப்பி கொடுக்கும் பொழுது அடிப்படையில் இந்த இந்த 5 விஷயங்கள்ல இருந்து வெளியே வர்றதுக்காக இப்போ NLP படித்தவர்கள், NLPயினுடைய பேக்ரவுண்ட்ல உள்ளவங்களுக்கு இதுக்கான பல சொல்யூஷன்ஸ்ல ஒரு சொல்யூஷன் ஈஸியாக தெரியும். அதை வந்து வேக் டிசோசியேஷன் சொல்லுவாங்க. வேக் டிசோசியேஷன்னா என்ன?
விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக் டிசோசியேஷன் சொல்லுவாங்க. இதுல அந்த 3 விஷயங்கள் பார்த்தல், கேட்டல், உணர்தல் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நம்முடைய மனசுல எப்பப்பெல்லாம் அது தோணுதோ, எப்ப அழுத்தம் இருக்கோ, இல்ல பொதுவான அழுத்தங்கள் இருக்கோ, அதை அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த காட்சியை நினைக்க சொல்லிட்டு அதை வந்து தூரமாக துரத்தணும். இந்த இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ். இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு தெரபிஸ்டாக இருக்கிறதால, கவுன்சிலர்ஸாக இருக்கிறதால, நீங்க இதுக்கு முன்னாடி NLP தெரியலனாலும் பரவாயில்ல. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் சிம்பிளா ஃபாலோ பண்ணுங்க. பல பேரும் பல்லாயிரக்கணக்கான பேர் பலவிதமான பிரச்சனைகள் வந்து ரொம்ப எளிமையாக வெளியே வந்த ஒரு முக்கியமான டெக்னிக் இந்த வேக் டிசோசியேஷன் சொல்றது. விஷுவல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக் டிசோசியேஷன். அவர்கள் வந்து ரொம்ப குயிக்கா 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல எல்லாம் அந்த அழுத்தத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க. அந்த சம்பவங்கள் மறக்காது. பட் அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறையும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அதுதான் வேணும். அந்த அந்த அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த வேக்கோ பயிற்சி அப்படிங்கிற பயிற்சி, வேக் டிசோசியேஷனுங்கிற பயிற்சி. இப்போ இதுக்கு முன்னாடி NLP படித்தவர்கள், படிக்காதவர்கள் யாராக இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய அந்த அந்த கான்செப்ட் மட்டும் இப்போ ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை குறிப்பாக பர்சனல் தேவைக்காக வந்தவர்கள் நன்றாக உணர்ந்து பண்ணுங்க. எல்லாருமே பண்ணலாம். பர்சனல் தேவைக்கு வந்தவர்கள் நல்லா உணர்ந்து பண்ணுங்க. அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்க ஷேர் பண்ணலாம், டைப் பண்ணலாம். ஓகேமா? ஸோ முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நான் சொல்லக்கூடியதை ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்குங்க. அதற்கு பிறகு இந்த பயிற்சிக்கு போயிடலாம். ஸோ முதல் விஷயம், உங்களுக்கு முன்னாடி ஒரு 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 டிவி போன்ற ஒரு ஸ்கிரீன் இருப்பதாக நினைச்சுக்கங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு டிவி மாதிரியான ஒரு ஸ்கிரீன் இருப்பதாக நினைச்சுக்கங்க. அந்த காட்சியை உங்களுடைய மனசுல இருந்து எடுத்து அந்த டிவியில பாருங்க. உங்களுடைய காட்சியை உங்களோட மனசுல இருந்து நடக்கக்கூடிய காட்சி இருக்குல்ல, இங்க ஓடுது இல்ல, இங்க ஓடுறது அந்த டிவியில உள்ள மாதிரி பாருங்க. அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நான் சொல்றதை அப்படியே செஞ்சுட்டு வாங்க. கடைசியில எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சிச்சா? நீங்க இப்போ உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துலயே உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்துருக்கும் பொழுது நான் சொல்லும் பொழுது கண்ணை மூடிட்டு, நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த காட்சி எந்த காட்சி உங்களை துன்புறுத்துதோ, கஷ்டப்படுத்துதோ, நினைச்சா வருத்தமா இருக்கோ, அது மேபி காட்சியாக இருக்கலாம், அல்லது சவுண்டாக இருக்கலாம், அல்லது உணர்வாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி அது டிவியில நடப்பது போன்று பாருங்க நான் சொல்லும் பொழுது. அதுக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. அதற்கு பிறகு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பண்ணலாமா? ஏன் ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. தெரபிஸ்ட், கவுன்சிலர்ஸ் இதை நீங்க அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, ஸோ இந்த பயிற்சி எல்லாருக்குமாக கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஒரு 7-8 வயது பிள்ளைங்கள்ல இருந்தே இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். விவரம் விவரம் தெரிஞ்சு உணர்ந்து பண்ற மாதிரி இருந்ததுன்னா. இல்லைன்னா ஒரு 14 வயசுக்கு மேல உள்ள பிள்ளைகளுக்கு இதை நீங்க பண்ணலாம். சரியா? குறிப்பாக வந்து ஒரு 13, 14க்கு மேல அவங்களுக்கு விஷுவலைசேஷன் சொல்றதை நினைக்கக்கூடிய அந்த தன்மை மட்டும் இருந்தால் போதும், அவங்களால அதை ஈஸியாக செய்ய முடியும். ரைட்? ஓகே, ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க. இப்போ நான் சொல்லக்கூடியதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சொல்லக்கூடியது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாம பொறுமையாக கண்களை மூடிக்குங்க. எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாம பொறுமையாக கண்களை மூடிக்குங்க. ஒரு 3 முறை பொறுமையாக மூச்சை இழுத்து விடுங்க. ஒரு 3 முறை பொறுமையாக மூச்சை இழுத்து விடுங்க. நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல உங்களுக்கு முன்பாக கண்களை மூடிக்கொண்டே நான் சொல்வதை அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு முன்பாக ஒரு டிவி இருப்பதை போன்று பாருங்க. ஒரு ஸ்கிரீன் இருப்பதை போன்று பாருங்க. அந்த ஸ்கிரீன்ல எந்த காட்சி அல்லது எந்த சவுண்டு, எதை நீங்க மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதோ, அந்த காட்சியோ அல்லது அந்த சவுண்டோ அந்த டிவியில அதை அப்படியே பாருங்க. உங்களை எது டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை அப்படியே அந்த இதுல பாருங்க. அதை அப்படியே பாருங்க. அது தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அப்படியே பாருங்க. அது அப்படியே தொடங்குது. அந்த குறிப்பிட்ட அந்த காட்சி அப்படியே தொடங்குது. தொடக்கத்திலிருந்து அப்படியே அது நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு இப்ப பார்க்க கஷ்டமாகத்தான் இருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே பண்ணுங்க. இப்போ உங்க கையில ரிமோட் இருப்பதாக நினைங்க. உங்க கையில ஒரு ரிமோட் இருப்பதாக நினைங்க. அந்த ரிமோட் அப்படியே எடுங்க. உங்க கையில ரிமோட் இருப்பதாக நினைச்சு அந்த ரிமோட்டை எடுத்து அந்த டிவிக்கு முன்னாடி கையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய காட்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க. குறைங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த பிரைட்னஸ் குறைங்க. அது காட்சி வந்து நல்லா பிரைட்டா தெரிஞ்சதுன்னா அப்படியே கொஞ்சம் அது கலரை குறைங்க.
கொஞ்சம் அந்த பிரைட்னஸை குறைங்க, பிரைட்னஸை நல்லா குறைங்க, அழுத்துங்க அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க எதை பாக்குறீங்களோ அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி அதை குறைங்க. இந்த பட்டனை அழுத்த 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 அது உங்களோட அழுத்தம் அப்படியே குறையும். அதுல இருக்கக்கூடிய அந்த காட்சி அப்படியே டல் ஆகிறத உங்களால பார்க்க முடியும். அப்படியே அது டல் ஆக்குங்க, நல்லா 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 டல் ஆக்குங்க. இப்போ பக்கத்துல இருக்க பட்டனை அழுத்துங்க. அது உங்களுக்கு கலர்ஃபுல்லா தெரிஞ்சதுன்னா அந்த கலரை கொஞ்சம் குறைங்க. அப்படியே அந்த கலர் அப்படியே குறைங்க. அதை பிளாக் அண்ட் ஒயிட்ல மாத்துங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, அழுத்துங்க அழுத்துங்க அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க 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 அழுத்துங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, 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 நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த கலரை அப்படியே குறைச்சிட்டீங்க, அந்த கலரை அப்படியே குறைச்சிட்டீங்க. அப்படியே அந்த பிரைட்னஸ் குறைஞ்சிருச்சு. பக்கத்துல இருக்க பட்டன் இப்ப அழுத்துங்க. அந்த பட்டன் அழுத்தி அதுல ஏதாவது சவுண்ட் கிடைச்சுன்னா சவுண்டை குறைங்க, நல்லா குறைங்க, நல்லா குறைங்க, நல்லா குறைங்க, அழுத்துங்க அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க, ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா 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 ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த சவுண்ட் ஃபுல்லா கேட்காத வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா அழுத்தி அதை அப்படியே நல்லா குறைங்க, நல்லா குறைங்க, நல்லா குறைங்க, நல்லா குறைங்க, நல்லா குறைங்க. அது ஃபுல்லா அந்த சவுண்ட் குறைய வரைக்கும் நல்லா குறைங்க. நல்லா சவுண்டை நல்லா குறைச்சிட்டீங்க. உங்களுக்கு அந்த காட்சி ஃபுல்லா டல் ஆயிடுச்சு. அந்த கலரை ஃபுல்லா குறைச்சி பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியுது. நல்லா ப்ரெஸ் பண்ணி டாட் டாட்டா மாத்திருங்க. அங்க என்ன இருக்கோ அதை முழுமையாக உங்களால பார்க்க முடியல, அது என்ன இருக்கோ அதை கேட்க முடியல. இப்போ இந்த ரிமோட்ல கீழே ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டனை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த டிவி தூரமா போற வரைக்கும் ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா வேகமா அழுத்துங்க அழுத்துங்க, நல்லா அழுத்துங்க அழுத்துங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா வேகமா 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 போட்டும், தூரமா போட்டும், தூரமா போட்டும், அது தூரமா போட்டும். அந்த டாட் கூட தெரியக்கூடாது. தெரியாத அளவுக்கு நல்லா தூரமா அனுப்புங்க, நல்லா தூரமா அனுப்புங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா 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 ப்ரெஸ் பண்ணுங்க. நல்லா தூரமா போட்டும், தூரமா போட்டும், தூரமா போட்டும். அது உங்க கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரமா போட்டும். நல்லா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா 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 ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்து 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 தூரமா போறது உங்களால பார்க்க முடியும். தூரமா போகுது, தூரமா போகுது, தூரமா போகுது. உங்க கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு அனுப்புங்க, நல்லா தூரமா அனுப்புங்க, தூரமா அனுப்புங்க, தூரமா அனுப்புங்க. தூரமா போயிடுச்சு, தூரமா போயிடுச்சு. அது உங்களால இப்ப பார்க்க முடியல. அது இப்ப நினைச்சாலும் உங்களால சரியா நினைக்க முடியல. இந்த சவுண்ட் தூரமா போயிடுச்சு, இந்த காட்சி தூரமா போயிடுச்சு. ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்க. உடம்பு அப்படியே தளர்வு நிலை கொண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுங்க, ஹாப்பியா ஃபீல் பண்ணுங்க. தூரமா போயிடுச்சு. எது உங்களுக்கு வேணாமோ அது தூரமா போயிடுச்சு. ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்க. எப்போ உங்களுக்கு கண்ணை திறக்கணும்னு தோணுதோ அப்போ பொறுமையாக கண்களை திறந்து எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. பொறுமையாக கண்களை திறந்து எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. யாராவது ஒரு 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி பேசலாம். குறிப்பாக பர்சனல் தேவைகளுக்காக இதை பண்ணவங்க இப்போ நீங்க அதை நினைக்கும் போது உங்களுக்கு அழுத்தங்கள் எவ்வளவு குறைஞ்சிருக்கு, எவ்வளவு ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற 2 பேர் யாராவது ஷேர் பண்ணலாம். 2 பேர். எஸ், அக்ரம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் எஸ், என் பேர் ஷஃப்ரா சார். சொல்லுங்க. நான் ஸ்ரீலங்கால வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அட் த மூமெண்ட் நான் கத்தார்ல இருக்கிறேன். இப்போ ஒரு 1 வீக்கா அந்த நாட்டுல நடக்கிற விஷயங்கள் வந்து எங்க தூரத்துல இருந்தாலும் ரொம்ப பாதிக்கிற மாதிரி இருக்குது. நான் ஒரு 1 வீக்கா நான் இப்போ ஒரு சைக்காலஜி லெக்சர் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு இன்ஸ்டிடியூட்ல. நான் அதுல கூட எனக்கு மனசு போகுதே இல்ல, நான் பக்கத்துல இருந்து நான் யாருக்கும் உதவலையே, எனக்கு எதுவுமே பண்ண முடியாம போச்சு அப்படின்ற ஒரு ஃபீல். அந்த நான் ஒரு ப்ரொஃபஷனலாவே இந்த ஒரு வீக்கா ஃபீல் பண்ணல. எனக்கு அந்த ஒர்க் கூட மைண்ட்ல இல்ல. ஆனா இன்னைக்கு உங்ககிட்ட இது செய்யும் போது எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு சார். ஏதோ ஒரு விஷயத்த நான் இந்த நோக்கத்தை தவற விடக்கூடாதுன்றது எனக்கு யோசிக்குது. பக்கத்துல இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ கேன் டூ சம்திங்னு தோணுது சார். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். God bless அக்ரம். எஸ், சுமையா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். சார் நான் கம்பல்ல இருந்து பேசுறேன். கண்ணு மூட போக்கலே அதுதான் நினைவு வந்துச்சு.
கண்ணால அப்படி கண்ணீர் தான் ஓவரா போயிட்டுருச்சு. எனக்கு தாங்கிக் கொள்ளவே இல்லாமச்சு. அந்த கண்ணை மூட போக்கலே அந்த நாங்க பட்ட வேதனை ஓடினது அது தான் நினைவு வந்துச்சு சார். உண்மைக்குமே அது நீங்க ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்ல போக்கலே சார் எங்களுக்கு தாங்கிக் கொள்ள இல்லாம போயிட்டு அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தாக்களுக்கும் இது செஞ்சு இன்னமும் அடுத்தாக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு இது தான் நினைக்கிறேன் சார். துவா செஞ்சுக்கோங்க. காட் பிளஸ் சுமையா. எங்க எல்லாருடைய பிரார்த்தனைகளும் உங்கள்கிட்ட இருக்கு. ஈவன் நேற்று கிளாஸ்ல பேசும்போது கூட பேசிட்டு இருந்தோம், கம்பலா ஏரியா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. எங்க எல்லாருடைய பிரார்த்தனைகள் இருக்கு. ஜஸாக்கல்லாஹ் சார். ரைட். ரிஃப்னா சொல்லுங்க. ரிஃப்னா. ரிஃப்னா அட்மிட் பண்ணி. சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். எப்படி இருக்கீங்க வலைக்கம் சார்? ஹாப்பி ஈவினிங் நல்லா சார். இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கேன். என்னன்னு சொன்னா சார், இது 2வது தரம் சார். NLPல தரம் செஞ்சேன். இது இந்த முறையும் வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது சார். நான் வெளிநாட்டுல இருந்தாலும் உறவுகளை நினைக்கும் போது சரியான ஒரு கஷ்டமா இருந்தது சார். எனக்கு அழுகையா இருந்தது. ஆனா இப்ப நீங்க செல்லும் போது இந்த மனசையும் ஆரம்பத்துல வந்து ஒரு கடினமான ஒரு உணர்வுக்கு நான் போனேன். ஆனா இப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரிலாக்ஸ் ஆயிட்டேன் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். இதை மீண்டும் இன்னும் இது மெத்தாக்களுக்கு இதை ஏற்றி வச்சு அவங்கள மனசுல இருக்கிற சுமைகளையும் குறைக்க என்னால முடியும். நான் எங்க வெளிநாட்டுல இருந்தாலும் இலங்கையில் இருக்கிற உறவுகளுக்கு நான் என்னால செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று எடுத்திருக்கேன் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். காட் பிளஸ் ரிஃப்னா. மாலினி. Hi, sir. Hi. I'm in India. I'm not a Sri Lankan, right? Okay. Okay. Because எனக்கு என்னுடைய ரிலேட்டிவ் ரொம்ப டீப்பான லவ்வா இருக்கிற ஒருத்தருக்கு வந்து 2 years பேக் கேன்சர் வந்துடுச்சு. ஸோ அது வந்து எனக்கு டெய்லி பேஸிஸில் நிறைய எனக்கு வந்து நிறைய இது இருந்தது. ஸோ அதுக்காக இதை நான் அப்ளை பண்ணேன். ஐ ஃபெல் வெரி ரிலாக்ஸ். Thank you very much. God bless you. Thank you, Malini. God bless. ரைட். ஸோ இந்த பயிற்சி வந்து வேக் டிசோசியேஷன்பாங்க. அதாவது நம்ம உள்ள இருக்கக்கூடிய அழுத்தத்தை வெளியேற்றி நம்ம வந்து அதுல இருந்து அது அந்த சம்பவம் நடக்கலன்னு ஆகாது. பட் அந்த சம்பவத்தினுடைய அழுத்தங்கள் குறையும். எங்கேயோ யாருக்கோ நடந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இதை நீங்க வந்து அது தூரம் அனுப்பின பிறகு அது ஒரு டாட்டாக மறைஞ்சு போகும். சில பேருக்கு வானத்துல போன மாதிரி இருக்கும், சில பேருக்கு எங்கேயோ ஒரு சின்ன கருப்புள்ளி மாதிரி தெரியும். அந்த சம்பவத்தினுடைய தன்மையே குறைஞ்சு போயிடும். கம்ப்ளீட்டாக பிடிஎஸ்டிக்காக பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான NLP எக்ஸசைஸ் இந்த வேக்வோக் எக்ஸசைஸ். ரைட். அப்போ என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் இதை தாண்டி வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்னாக பண்ணலாம். முதல்ல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இது ஏற்படுத்தும், இந்த மாதிரியான பிடிஎஸ்டி என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்க பிரச்சனைகள். தூக்கம் வந்து சரியா இருக்காது, முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த செய்யறது சிரமமாக இருக்கும், டிசிஷன் எடுக்கிறது சிரமமாக இருக்கும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கூடுதலாக அவங்களுக்கு இருக்கும் பிடிஎஸ்டியில் இருக்கக்கூடியவர்களுக்கு. இது வந்து ஒரு பர்சனலாக பாதிக்கப்பட்டவர்களை தாண்டி கவுன்சிலர்ஸ் நிறைய இருக்கிறதால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா அந்த டெக்னிக்ஸை நீங்க சூஸ் பண்ணும்போது பெட்டராக சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எமோஷனல் டர்புலன்ஸ், எமோஷனல்ல நிறைய வித்தியாசங்கள். இந்த ஆன்சைட்டி, ஒரு டீப்பா சேடா ஃபீல் பண்றது, கோபம், மூட் ஸ்விங், இரிட்டேஷன், ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஸோ வழக்கமா இருக்கிறத விட வித்தியாசமாக இருக்கும். அதுதான் வந்து இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய சிம்டம். அதே மாதிரி அவாய்டன்ஸ் பிஹேவியர் இருக்கும். அவாய்டன்ஸ் பிஹேவியர்னா என்னது? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தெரிஞ்சே அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு விஷயங்களை திருப்பி பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் அது சம்பந்தமாக பேசினாவே அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சலாகும், கோபமாகும், மற்றவங்கள்ட்ட வந்து பழக மாட்டாங்க, தனியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அது வந்து உடம்புலையும் பாதிக்கும். நம்முடைய உடல் மனம் ரெண்டுமே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்த பார்ட் ஆஃப் ஒரு சிஸ்டத்துல 2 பகுதிகள் இது. இந்த உடம்பை மனசையும் நீங்க தனியா பார்க்க முடியாது. அப்போ மனதில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் அது உடம்புல அஃபெக்ட் ஆகும். அப்போ அதன் காரணமாக தலைவலி வரும், ஹார்ட் பீட் கூடும், உணவு பிரச்சனை, உணவு செரிமான பிரச்சனைகள் இருக்கும், மசில் பெயினா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகளால பிசிக்கலாக இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதுக்கு தனி பயிற்சிகள், டிஃப்ரெண்ட் பயிற்சிகள் இருக்கு. அது ஒரு டீப்பான கான்செப்ட், அதை நம்ம படிக்கலாம். இப்போ மேலோட்டமாக நீங்க அது ஒரு தீர்வுன்னு கொடுக்கும் பொழுது வேக்வோக் நீங்க பண்ணலாம். அவங்களுக்கான பிரச்சனைகள் என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம்.
அப்போ அது அந்த பிரச்சனையின் காரணமாக அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியான அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஹோப் வந்து இழந்துருவாங்க பல நேரங்கள்ல. ஸோ அவங்க வந்து அவங்க தாட்டே வந்து இனிமே எங்களால் முடியாதுன்னு ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. அந்த அந்த தாட்ல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரணும். தொடர்ந்து அந்த கிரைசிஸ் ஃபீலிங்லேயே இருப்பாங்க. இந்த அந்த அந்த நடந்த சம்பவத்தினுடைய விஷயங்கள், அந்த பயம், இந்த தரப்புல இருப்பாங்க. இப்படிலாம் இதெல்லாம் வந்து ஒரு வார்னிங் சைனா உள்ள விஷயங்கள். அது இதுல இருந்து வெளியே வரணும்னா ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இன்னைக்குமே வந்து ஒரு கவுன்சிலிங் சொன்னாலோ, ஒரு ட்ரைனிங்னு சொன்னாலோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பலரும் நினைக்கிறது உண்டு. என்ன பெருசா சொல்லிட போறாங்கன்ட்டு. அப்படி இல்ல. ஒவ்வொரு பயிற்சியும் மனம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். பட் ஒரு ஒரு சாதாரணமாக பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் நினைப்பாங்க, என்ன இருந்தாலும் பிரச்சனை தானே, அதை எப்படி சால்வ் பண்ண முடியும்? அப்படி இல்ல. உங்கள் மனம் நினைத்தால் அது பிரச்சனையாகவே இல்லை. அதுல இருந்து வெளியே வர முடியும். ஸோ அதற்கான தீர்வுகளை தான் உளவியல் நிபுணர்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அந்த ஒரு மனநிலைக்கு அவங்க கான்ஃபிடென்ஸை கொடுத்து அவங்களை கொண்டு போகணும். அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல வெளியே கொண்டு வர்றதுக்கான பயிற்சி முறைகளை அவங்களுக்கு செய்யும் பொழுது பெட்டராக இருக்கும். எல்லாம் தாண்டி நீங்க மட்டும் தனியாக இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையை நம்ம உருவாக்குறது அவசியம். நீங்கள் மட்டும் இந்த மாதிரியான பேரழிவுகளை சந்திக்கல. உலகத்தில் நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதுல எல்லாம் மீண்டு வந்திருக்காங்க. தனிப்பட்ட முறையை தாண்டி சமூகமாக ஒரு ஒரு நாடாக அழிந்த நாடுகள் எவ்வளவோ இருக்கு. அதையெல்லாம் தாண்டி எழுந்து வந்தாங்க அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். நம்மளாலையும் எழுந்து வர முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான சில மைண்டுக்கான மிக முக்கியமான பயிற்சிகள், இந்த மைண்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் வந்து அவங்க சொல்லி தரும்போது அதுல இருந்து ஈஸியாக வெளியே வருவாங்க. அப்போ அதை கோப் பண்றதுக்காக அடிப்படையில் அவங்கள தயார்படுத்துறதுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுடைய இம்பாக்ட் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத இம்பாக்ட் பண்ண வைக்கணும். இம்பாக்டை புரிய வைக்கணும். சின்ன சின்ன ஸ்டெப். அதாவது என்னன்னா, ஒருத்தன் படுத்து எழுந்திருக்கவே முடியல, அவனை ஓட சொல்லக்கூடாது. இப்போ உள்ள வித்தியாசங்கள் அதுதான். இப்போ நம்ம ஒரு கவுன்சிலிங் ஃபீல்டில் இருக்கோம், ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த தன்மையில் இருக்கும்னு சொன்னா உடனடியாக ஒரு மேஜிக் நடந்தாலும் அவங்க வெளியே வர முடியாது. அது அந்த இடத்தில் அதுக்கான ஒரு டைம் இருக்கும். ஒவ்வொருத்தனுடைய பின்னணி அதை பொறுத்து அவங்க வெளியே வர்றதுக்கு இருக்கும். ஸ்மால் ஸ்டெப்ஸ். ஸோ நேற்று வந்து நான் காலையில 10 மணிக்கு எழுந்திருக்கேன், 11 மணிக்கு எழுந்திருக்கேன், ஒன்றும் பண்ணலையா? இன்னைக்கு நீங்க 10 மணிக்கு எழுந்திரிச்சாவே பெரிய விஷயம். நீங்க இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. மென்டலி அதுக்கு தயாராகணும். நீங்க எடுத்த உடனே நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல நம்முடைய ஐடியல் செல்ஃபை வந்து நினைச்சு பார்க்குறோம். நான் எப்பயுமே வந்து காலையில 5, 6 மணிக்கு எழுந்து ஆக்டிவா இருப்பேன். ஆமா, இப்போ இல்லைன்னா என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க லேட்டா தான் எழுந்திருப்பீங்களா? பரவாயில்ல. என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இத்தனை விஷயங்களை ஒரு நாள்ல பண்ணுவேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு விஷயம் தான் பண்ணேன். சோ வாட்? அப்படிதான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஒன்றும் பண்ணாம இருங்க. எல்லா நாளுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களால என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுங்க. பரவாயில்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க எப்பயுமே பெஸ்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்களில் நீங்க சும்மா இருந்தா போதும். உங்களால என்ன பண்ண முடியுமோ, உங்களுடைய மனநிலைக்கு இப்ப எப்படி இருக்கோ அப்படி பண்ணுங்க. அந்த இடத்தில் உங்களுடைய ஐடியல் செல்ஃபை நினைச்சு வருத்தப்படாதீங்க. நான்லாம் அப்படி பண்ணுவேன், இவ்வளவு பண்ணுவேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், என் நிலைமை இல்ல. அது 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 இந்த இடத்துல தேவையில்லை. இந்த இடத்துல உங்க சர்வைவல் முக்கியம். இந்த இடத்துல வந்து நான் இவ்வளவு இழந்துட்டேன்னு நினைக்கிறது அவசியம் இல்லை. இப்படி இருந்தங்கிறதுலாம் தேவையில்லை. இந்த இடத்துல என்னோட சர்வைவல் முக்கியம். நான் இருக்கிறது முக்கியம். நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். உயிரோடு இல்லாதவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க உலகத்துல? கொரோனா காலத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்த பாதிப்பு, 2வது வேவ்ல வந்த பாதிப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. 2வது வேவ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்தவங்க வந்து நிறைய இழந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. வேலைக்கு போக முடியல, பைசா சம்பாதிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க. 2வது வேவ் வரும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? நிறைய உயிரிழப்புகள் இருந்தது. அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம். இன்னைக்கு நீங்க வெளியேறி உயிரோட இருக்கீங்கல்ல, நிறைய இழப்புகள் இருக்கதான் செய்யும். நீங்க உயிரோடு இருப்பதே ஒரு சாதனை. இன்னைக்கு உயிரோடு இருப்பதே வந்து ஒரு பெரிய சவால். இறைவன் அந்த அளவுக்கு நமக்கு அந்த அந்த கிருபை செஞ்சிருக்கா. நம்ம இன்னைக்கு உயிரோட இருக்கோம். நம்மளால மீண்டு எழ முடியும். இந்த உயிர் மட்டும் இருந்தால் போதும். எதை வேண்டுமானாலும் உருவாக்க முடியும். அவ்வளவுதான். எதை வேண்டுமானாலும் உருவாக்க முடியும். இது இல்லாம எதுவும் பண்ண முடியாது. இப்ப நம்ம உயிரோட இருக்கிறது ஒரு பெரிய இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரம். இந்த நேரத்துல, இந்த இடத்துல இவ்வளவு நடந்தும் நான் இருக்கேன்ல, இதுல இருந்து என்னால வெளியே வர முடியும். அப்ப சின்ன சின்ன விஷயங்களை நீங்க வந்து செய்ய ஆரம்பிங்க. டோன்ட் கம்பேர் வித் யுவர் ஐடியல் செல்ஃப். நான் வந்து பயங்கரமா இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயங்கள். உங்களோட குடும்பங்கள்ல இழப்புகள் இருந்திருக்கலாம். எல்லாம் இழப்பு தான். இப்ப நீங்க உயிரோட இருக்கீங்களா? அது கிஃப்ட். அது அது அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழிமுறைகள் என்ன?
சின்ன சின்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. எடுத்த உடனே பெருசா யோசிக்காதீங்க. பெருசா நீங்க பண்ணவங்களா இருந்திருக்கலாம், பெருசா நீங்க இன்னும் ஃபியூச்சர்ல பண்ணலாம். பட் இப்போ உங்களுக்கு அந்த சின்ன ஸ்டெப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சின்ன சின்னதாக நீங்க ஸ்டெப் எடுத்து போகும்பொழுது அதை அங்கீகரிங்க. உள்ளுக்குள்ள அதை செலிப்ரேட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன், நேத்து நான் ஒண்ணுமே பண்ணல, அட்லீஸ்ட் இன்னைக்கு எழுந்து இந்த வீட்டை கூட்டியிருக்கேன். அது உங்களுக்கான பெரிய சக்சஸ். அது உங்களுக்கான பெரிய சக்சஸ். நீங்க ஆக்டிவிட்டிஸை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம செய்யக்கூடிய செயலை மாஸ்டரி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. மாஸ்டரி ஆக்டிவிட்டினா ஒரு ஒரு டாஸ்க்கை வச்சு செஞ்சு முடிச்சா சென்ஸ் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீல் பண்ணுவோம். இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சோம்ட்டு, அதுக்கு பேர் மாஸ்டரி ஆக்டிவிட்டி. இன்னொன்று வந்து ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டியும். ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டின்ட்டு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆக்டிவிட்டி. ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் மாஸ்டரி ஆக்டிவிட்டிஸ். ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும், டாஸ்க்கை பேஸ் பண்ணி, வளர்ச்சியை பேஸ் பண்ணி, இந்த மாதிரி நேரங்கள்ல மாஸ்டரி ஆக்டிவிட்டிஸை நம்பி நீங்க இப்போ ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். இந்த நேரத்துல ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டி தான் உங்களுக்கு வேணும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சா உங்களுக்கு சந்தோஷம் இருக்கோ அதை செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்த செஞ்சா செஞ்சு முடிச்ச ஃபீலிங் இருக்கோ அதை நீங்க செய்யலனாலும் பரவாயில்ல, முடிஞ்சா செய்யுங்க. வீட்டை கூட்டுறது, துணியை துவைக்கிறது, சுத்தமா வச்சுக்கிறது, வண்டியை வந்து கேரேஜ்ல விடுறது, இதெல்லாம் வந்து மாஸ்டரி ஆக்டிவிட்டி. செஞ்சு முடிச்சீங்கன்னா நீங்க ஒரு செயலை செஞ்ச ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க செய்யலனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டிவி பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கா, டிவி பாருங்க. ப்ரேயர் பண்ற சந்தோஷமா இருக்கா, ப்ரே பண்ணுங்க. சாப்பிட்றது சந்தோஷமா இருக்கா, சாப்பிடுங்க. இந்த இடத்தில் வந்து மாஸ்டரி ஆக்டிவிட்டிஸை நோக்கி நீங்க போகும் பொழுது உங்களுக்கான அழுத்தங்கள் கூடும். ஏன்னா இன் ஜென்ரல் டாஸ்க் பேஸ் பண்ணி போகும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு வரும். அது இந்த இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதால இன்னும் அழுத்தங்கள் இருக்கும். உங்க மூளை நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும். சரியா பண்ணணும் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அதை மறந்துருங்க, மாஸ்டரி ஆக்டிவிட்டி விட்டுருங்க. முடிஞ்சா வேற யாராவது வீட்டில் இருக்கவங்க பண்ணட்டும், வெளியே இருந்தா அதை பண்ணிக்கலாம். நீங்க ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டிஸ். எங்கேயாவது டிராவல் பண்ண முடியுமா, டிராவல் பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை நோக்கி போங்க. அப்ப இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு டீப் பிரீத்திங் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரெத்தை வந்து ஒரு டீப்பா பிரீத் பண்ணி விடும் பொழுது பெட்டராக இருக்கும். எப்பெல்லாம் கொஞ்சம் அழுத்தமா ஃபீல் பண்றோமோ இந்த டீப் பிரீத்திங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேயுமே நீங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா நல்ல ஒரு அழுத்தம் அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா இந்த மூச்சை இழுக்கும் பொழுது 1 2 3 4 அப்படின்னு இழுத்து அந்த 4 கவுண்ட் 1 2 3 4 அதை இழுத்துட்டு ஒரு 4 கவுண்ட் வந்து அப்படி ஸ்டாப் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 அகைன் அதை விடும் பொழுது 6 கவுண்ட் எக்ஸேல் பண்ணும்போது மூக்கினால் இழுத்து வாயினால் வெளியே அந்த காற்றை விடுங்க. அப்போ மூக்கினால் இழுக்கும் பொழுது 4 ஸ்டெப்ஸ், 4 கவுண்ட், 1 2 3 4 ஸ்டாப். சரியா? ஒரு 4 கவுண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 6 கவுண்ட்டுக்கு சரியா? ஒரே ஒரு முறை குயிக்கா இந்த டீப் பிரீத்திங் மட்டும் பண்ணலாமா? கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க, கண்களை மூடிக்குங்க. நான் 1 2 3 4 சொல்லும் போது பிரீத் இன் அப்படின்னு சொல்லும் போது பிரீத் பண்ணணும். ஹோல்டுன்னு சொல்லும் போது 4 ஹோல்ட் பண்ணணும். 1 2 3 4 அப்படியே ஹோல்ட் பண்ணணும். அப்புறம் 6 சொல்லும் போது 1 2 3 4 5 6 சொல்லுவேன். பொறுமையாக வாயால் அதை வெளியே விடுங்க. பண்ணலாமா? ரிலாக்ஸா உட்காந்துக்குங்க, கண்களை மூடிக்குங்க. அழுத்தங்கள் ரொம்ப கூட இருக்கும் பொழுது இதை பண்ணும் பொழுது உங்களுடைய கவனங்கள் முழுமையாக அந்த அந்த காற்றுல, சுவாச காற்றுல போகும். அப்படியே அதை ஃபீல் பண்ண முடியும். ரிலாக்ஸா உட்காந்துக்கிட்டு கண்களை மூடிக்குங்க, கண்களை மூடிக்குங்க. நான் சொல்லும் பொழுது பொறுமையாக மூச்சு இழுங்க. பிரீத் இன் 1 2 3 4 ஹோல்ட் 1 2 3 4 breathe out 1 2 3 4 5 6 relax. மறுபடியும் breathe in 1 2 3 4 hold 1 2 3 4 breathe out 1 2 3 4 5 6 relax. மறுபடியும் ஒரு முறை breathe in 1 2 3 4
Hold. 1, 2, 3, 4. Breathe out. 1, 2, 3, 4, 1, 6. அப்படியே கண்களை மூடியவாறே ரிலாக்ஸ் பண்ணுங்க. முழுமையாக உங்களுடைய மூச்சுக்காற்று போறது உள்ள வர்றது, போறது வெளியே வர்றது அப்படியே உணர்ந்து ஃபீல் பண்ணி அப்படியே கண்களை மூடிட்டு இருங்க. எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாம பொறுமையாக கண்களை திறந்துங்க. கண்களை திறந்து எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு டைப் பண்ணுங்க. உங்களுடைய முழு கவனமும் அந்த மூச்சு காற்றில் இருக்கும் பொழுது அதை செய்து முடித்த பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ரிலாக்ஸேஷனை ஃபியூ லைன்ஸ் டைப் பண்ணுங்க. யாராவது ஒருவரோ இருவரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிந்தனைகள்ல இருந்து வெளியே வந்து முழுமையாக இதை ஃபோக்கஸ் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு ஏற்பட்ட ரிலாக்ஸேஷன் எப்படி இருந்தது? அருமை. இதுல என்ன அடிப்படையில நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பல்வேறு விதமான சிந்தனைகள் தான் அந்த அழுத்தத்தை கொடுக்குது. உங்களுடைய கவனத்தை எல்லாம் இந்த மூச்சு காற்றில் இந்த மூச்சை எடுத்து விடுறதுல நீங்க செலுத்தும் பொழுது மற்ற சிந்தனைகள்லாம் குறைஞ்சி முழுமையாக நீங்க இங்க இருக்கீங்க, பிரசன்ட்ல இருக்கீங்க, இதை மட்டும் கவனிக்கிறீங்க அப்படிங்கும்போது மற்ற அழுத்தங்கள் உங்களுக்கு குறையும். அதனாலதான் இந்த பயிற்சி பண்றது. இது வந்து ரிலாக்ஸேஷனுக்கு நீங்க பயன்படுத்தலாம். இதுவே வந்து ஒரு 15 முறை அல்லது 20 முறை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா தூக்க பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தூக்கம் வரல அப்படிங்கிறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பயன்படுத்திக்கலாம். 2வது பயிற்சி ப்ராக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. இத ஜேபிஎம்ஆர்னு சொல்லுவாங்க. ஜாயிண்ட் ப்ராக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. ஜேபிஎம்ஆர் அப்படின்ட்டு அல்லது ஜேக்கப்சன்ங்கிறவர் கண்டுபிடிச்ச ஒரு பயிற்சி இது. ஜேக்கப்சன்னு சொல்லுவாங்க. ஜேக்கப்சன் மசில் ப்ராக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷன். இந்த டெக்னிக் பேர் வந்து ஜேபிஎம்ஆர்பாங்க. இது பல்வேறு விதமான சைக்கோ தெரப்பியில பயன்படுத்தக்கூடிய கான்செப்ட். இது வந்து சிபிடிலையும் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், ஹிப்னோதெரப்பில சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள். இந்த பயிற்சியில என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தலையிலிருந்து கால் வரை ஒவ்வொரு பகுதியாக நினைச்சு மசில கொஞ்சம் டைட் பண்ணி லூஸ் பண்ணணும். தலையை நல்லா டைட் பண்ணி பொறுமையா லூஸ் பண்ணணும். கழுத்து டைட் பண்ணி லூஸ் பண்ணணும். ஃபேஸ் டைட் பண்ணி லூஸ் பண்ணணும். கான்ட்ராக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப நீங்க தலையிலிருந்து கால் வரை கான்ட்ராக்ட் பண்ணி ஒரு 3 தடவை நீங்க வந்து தலையிலிருந்து கால் வரை ஒவ்வொரு பாட்டு, தலை, முகம், கழுத்து, மார்பு பகுதி, கை, வயிறு, தொடைப்பகுதி, முட்டிக்கால் பகுதி, அடுத்து உங்களுடைய பாதம். முட்டிக்கால் பண்ணும் பொழுது அதே மாதிரி வயிற்று பயிற்சி பண்ணும் பொழுது குறிப்பாக பிரெக்னெண்டா இருக்கக்கூடியவர்கள், மூட்டுக்கால் பிரச்சனை இருக்கவங்க பண்ண வேண்டாம் இந்த பயிற்சியை. இதை வந்து நல்லா சுருக்கி கான்ட்ராக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண, அவ்வளவுதான். 3 தடவை பண்ணிட்டு கடைசியில ஃபுல்லா மேல வரைக்கும் கீழே வரைக்கும் பண்ணிட்டு ஒட்டுமொத்த பாடியும் சுருக்கி ஒரு 3 முறை நல்லா சுருக்கி விரிவாக்கணும். நல்லா சுருக்கி விரிவாக்கணும். அவ்வளவுதான். இது செஞ்சு முடிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறையும். உங்களை அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும். உங்களுக்கு ஓடக்கூடிய பல்வேறு விதமான தேவையில்லா சிந்தனைகள்ல இருந்து நீங்க வெளியே வரலாம். இது வந்து ஜேபிஎம்ஆர் டெக்னிக் சொல்லக்கூடிய மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். ஸோ வாய்ப்புகள் இருந்து டைம் இருந்ததுன்னா நம்ம கடைசியா இதை வந்து இங்க ப்ராக்டிக்கலா செய்யலாம். இப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஜேபிஎம்ஆர் கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா எஸ்என் டைப் பண்ண முடியுமா? டெலிவரி சிசேரியன் பண்ணவங்க குறிப்பிட்ட டயத்துக்கு மேல பண்ணலாம். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒட்டுமொத்த பாடியும் ஒண்ணாக அடுத்து மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். மெடிடேஷன்னா என்னன்னா,
இப்போ சிந்தனைகள் இந்த கடந்த காலம் எதிர்காலத்து இந்த பயம் தானே உங்களுக்கு அந்த பிரச்சனையை உருவாக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. பி தேர் இன் த பிரசன்ட், நிகழ்காலத்துல இருங்க. அதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெடிடேஷன் சொல்றது ஒரு வேர்டு, அதுதான் பிரேயருங்கிறோம். பிரேயர்ல நம்ம என்ன பண்றோம்னா, பிரேயர்ல இருக்கும்போது எப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக இறை சிந்தனையில இருக்குமோ அதுவுமே என்னது, அது வந்து மெடிடேஷன் தான். சரியா? ஃபோக்கஸ் பண்ணி நீங்க இறை சிந்தனையில இருக்கீங்க இல்லையா? ஏன் அப்படி இருக்கணும்னு சொன்னா, உங்களுக்கு தேவையில்லாத இந்த அழுத்தங்கள் வந்து இருக்காது. பல நேரங்கள் அந்த அழுத்தங்கள் தான் நமக்கு வந்து நிம்மதியை குறைக்கிறது. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா சால்வ் பண்ணிடுவேன். பட் நடந்த பிரச்சனை நினைச்சு இப்ப என்ன பண்ண போறது? இப்ப அதுல இருந்து வெளியே வரணும்னு சொன்னா, பி தேர் இன் த பிரசன்ட். ஒரு விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்றது மெடிடேஷன். செய்யக்கூடிய விஷயத்தை தொடர்ச்சியாக நான் அதை செய்யறேன்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை செய்யறது மைண்ட்ஃபுல்னஸ். அப்ப நீங்க வந்து எண்ணத்தை ஒருமுகப்படுத்தி செயலை நிகழ்காலத்துல இருந்து செஞ்சீங்கன்னா, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையும். இதையும் வந்து நம்ம பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது பண்ணலாம். அதே மாதிரி இயற்கையை ரசிக்கக்கூடியவர்கள், டிராவலை ரசிக்கக்கூடியவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் த மாஸ்டரி ஆக்டிவிட்டிஸ். நீங்க வந்து செஞ்சு முடிக்கணுங்கிற அந்த டாஸ்கை பேஸ் பண்ணி போகாதீங்க கொஞ்ச நாளைக்கு. உங்களுடைய மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போங்க. அப்ப இயற்கையை பேஸ் பண்ணி, இல்ல உங்களுக்கு மியூசிக்கோ, படமோ, ஒரு காட்சியோ எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்ச நாளைக்கு நீங்க போகும் பொழுது உங்களுக்கான சிந்தனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகி நார்மல் ஆகும். அதே மாதிரி பல நேரங்கள்ல உங்களுடைய மென்டல் எனர்ஜியை நீங்க பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, இந்த மீடியா பண்ணக்கூடிய, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சோசியல் மீடியா மாதிரியான மீடியாக்கள், டிவி மாதிரியான மீடியாக்கள், இந்த கொரோனா காலத்துல வந்து கொரோனா வந்து செத்தவனோட கொரோனா வந்துருமான்னு செத்தவன் தான் அதிகம். கொரோனா வந்து செத்தவனை விட கொரோனா வந்துருமான்னு செத்தவன் தான் அதிகம். பயத்திலே செத்து போயிடுவான். இப்ப அவன் வந்தவன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சரியாயிட்டான். அவனுக்கு பிரச்சனை இல்லை. இந்த வந்துருமான்னு பயந்தவன், கொஞ்சமா வந்ததை பெருசா நினைச்சவன், இவன்லாம் தான் செத்து போனான். என்ன காரணம்னா, அந்த 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 மீடியாவனுடைய விஷயங்கள், அதாவது காமிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இத்தனை பேர் இங்க, இத்தனை பேர் செத்தாங்க, இங்க இத்தனை பேர் செத்தாங்க. செத்தாங்க. இப்ப என்ன இப்போ? இப்ப நீ சொல்லி இப்ப என்ன பிரயோஜனம்? இப்ப நம்பர்ஸ் நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பயத்தை ஏற்படுத்தும். இப்ப அந்த அந்த ஃபர்ஸ்ட் முதல் விஷயம், சோசியல் மீடியால இந்த விஷயங்களை தேடி தேடி பார்க்கறது நிறுத்தணும். குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சு யார் எவ்வளவு செத்தாங்கன்னு உங்களுக்கு இப்ப தேவையில்லை. நீங்க எப்படி உயிரோட இருக்கணுங்கிறது முக்கியம். செத்தவங்களுடைய கணக்கு நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உயிரோட இருக்கக்கூடிய அந்த வருஷத்தினுடைய கணக்கு உங்களுக்கு குறையும். ஃபர்ஸ்ட் அதுல இருந்து வெளியே வாங்க. இப்ப நீங்க அதை தெரிஞ்சு ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அது பிறகு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நீங்களே பிரச்சனையில் இருக்கீங்க. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் உங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுக்குது. அது உங்களுக்கே தெரியல. அந்த அந்த அழுத்தத்துல இருந்து நீங்க வெளியே வரணும்னா முதல்ல அதை அந்த கவுண்டை விடுங்க. அத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க. நீங்களே பாதிக்கப்பட்ட நபர் தான். இப்ப நீங்க அதை நினைக்க உங்களுக்கு இன்னும் அழுத்தங்கள் கூடும். அப்ப வந்து இந்த நேரத்துல டிவி பாக்குறது, நியூஸ் பாக்குறது, குறிப்பா உங்களுடைய ஏரியாவை பாதுகாக்கிறதுக்கு, உங்களை பாதுகாப்பதற்காக சில விஷயங்கள் நீங்க பண்ணுங்கிறது பிரச்சனை இல்லை. பட் ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கிறேங்கிற பேர்ல நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் விடாம படிக்கிறது, இந்த மாதிரி நியூஸ, இல்ல டிவி பாக்குறது, இல்ல போன் பண்ணி யார்ட்டையாவது கேட்கறது, யாராவது அங்க நடந்ததா, இது நடந்ததா, அது நடந்ததா, இது நடந்ததா, நீங்க எவ்வளவு தேடுறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்கள் மன ரீதியாக அழுத்தத்துக்கு உள்ளாவீங்க. இந்த இடத்துல அது தேவையில்லை. இந்த நேரத்துல அது தேவையில்லை. ஜென்ரல் நாலேஜ் வளர்த்து நீங்க ஒன்றும் பண்ண போறது கிடையாது. இந்த நேரத்துல உங்களுடைய மனது, உங்களுடைய ரிலாக்ஸேஷன் ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களுக்கு அழுத்தங்களை கூடுதலாக கொடுக்கும். முதல்ல அந்த டிவி பாக்குறது, சோசியல் மீடியாவை பாக்குறது, நியூஸை கேதர் பண்றது, இது எல்லாம் நீங்க விடும்போது தான் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். உங்களுக்கான ஒரு ஒரு கிரியேட் சேஃபா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதை கிரியேட் பண்ணிக்கங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு இடம் இருக்கும். அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரியான மனிதர்களை சூஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ அது வந்து உங்களுக்கான இந்த பிரச்சனைகளை வெளியே வர்றதுக்காக விஷயங்கள் வரும். அதே மாதிரி இந்த ரெக்கவர் ஆகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்க ரெக்கவரியும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை. ஒரு சிலர் உடனே ஆவாங்க, ஒரு சிலர் ரொம்ப லேட் ஆகும். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் மற்றவங்களை நீங்க கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ மற்றவங்க வந்து சீக்கிரமா தான் முன்னேறி வந்துடுறாங்க, சீக்கிரமா வெளியே வந்துட்டாங்க. இல்லை, அவரவர்களுடைய மனநிலை சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு ரிலாக்ஸ்டா பொறுமையாக உங்களுடைய சூழ்நிலைகளை பேஸ் பண்ணி நீங்க வெளியே வாங்க. ஸோ அதுக்கு வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வாங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப இதெல்லாம் நடந்த பிறகு உங்களுக்கான ஒரு நிலையை மேனேஜ் பண்றதுக்காக, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றதுக்காக, பிரச்சனையை மேனேஜ் பண்றதுக்காக உள்ள கான்செப்ட் என்ன அப்படிங்கறத யோசனை பண்ணுங்க. நீங்க இந்த உலகத்துல தனியா இல்ல. நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்க கூட இருக்காங்கிறத நம்புங்க. நீங்க தனியா இல்ல. இன்னைக்கு வந்து பல நேரங்கள்ல நமக்கு அழுத்தம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, பிரச்சனைக்குரிய காலகட்டங்கள் நம்ம தனியா இருக்கோங்கிற ஒரு ஃபீலிங். நீங்க தனியா இல்லைங்கிறத
பல நேரங்கள் நீங்க உணர்ந்திருப்பீங்க. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடியவர்கள், உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய இந்த உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அது அது அவங்களோட கனெக்ட் ஆகுங்க. எல்லாம் இணைஞ்சு ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்கு அந்த தீர்வு வந்து ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி இதை செய்வதற்காகவே எவ்வளவோ கம்யூனிட்டிஸ் இருக்கு. ஈவன் கிரேட் மைண்ட்ஸ் மூலமாகவே இந்த கான்டாக்ட் நம்பர்ஸும் மற்ற விஷயங்களும் கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க அந்த முன்னெடுப்பு எடுக்கணும். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல யாரோட கனெக்ட் பண்ணா எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது மன ரீதியான சப்போர்ட்டாக இருக்கட்டும், வேற எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி மிக முக்கியமாக இதில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களால் இன்னும் பாதிக்கப்பட்டவர்களை அழகாக கவுன்சிலிங்கோ சப்போர்ட்டோ பண்ண முடியும் மற்றவர்களை விட. யார் வந்து இதுல இருந்து ரெக்கவர் ஆனீங்களோ நீங்க மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ண தயாராகணும். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த 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 பேச்சும் அந்த தன்மையும் அந்த உதாரணமும் கொடுக்கறதுக்கு பெட்டராக இருக்கும். அப்ப யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவான்னு இல்ல, நம்ம பாதிக்கப்பட்டு நம்ம இப்ப ரெக்கவர் ஆயிருக்குமா, நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியோ இல்ல குறிப்பிட்ட ஒரு 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 கம்பெனியோ ஒரு நிறுவனமோ வந்து எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ண முடியாது சப்போர்ட்டை. அப்போ வந்து இந்த ஹீலானவர்கள் மற்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் இருக்கேங்கிற நீ சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை போதும் நிச்சயமாக அவங்க வெளியே வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ புதுசா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த அந்த பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்தம்பித்து போன இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு ஒரு ரெகுலர் மீல் உங்களுடைய சாப்பாட்டுக்கு வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல பேர் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பிறகு சாப்பாடு ஒழுங்கா இருக்காது, ஒரு ஒரு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்க மாட்டாங்க, சில நேரங்கள் உணவுகளை எடுத்துக்க மாட்டாங்க. உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிங்க. அதை வந்து மிஸ் பண்ண வேண்டாம். 2வது தூக்கம். இது எல்லாம் பிரச்சனைகள் வர வரதான் பிரச்சனைகள் பெருசாகுது. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணி அந்த தூக்கத்தை வந்து அதிகமாக மிஸ் பண்ணாம தூங்குறதுக்கான விஷயங்கள், அதுக்கான ஷெட்யூல் போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. பிடித்த செயல்களை செய்ய ஆரம்பிங்க. உங்களுடைய ஹாபிஸ், உங்களுடைய எக்ஸசைஸ், சோசியலைசிங், என்னென்னலாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமோ அந்த விஷயங்களை நோக்கி நீங்க போங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலைகளை ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்க வேண்டாம். அவங்க அஸ்மா கேட்குறாங்க, அவங்கள்ட்ட வந்து நீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கறத விட அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. சரியா? எப்பயுமே என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்ப அவங்களுக்கு அழுத்தங்கள் இருக்கு, நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும், நமக்கு தெரியும். அவங்களுக்கு கூடுதலாக உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்க கூடுதலாக நோண்ட அந்த சம்பவங்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம சொன்ன மாதிரியான அந்த வேக் டிசோசியேஷன் மாதிரியான பயிற்சிகளை நீங்க செய்ய வைக்கலாம். அவங்களாவே அந்த விஷயத்தை நினைக்க வச்சுட்டு அவங்க வந்து வெளியே வரலாம். அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்க வைங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நோண்டி எடுத்து அங்க போனதுல தண்ணியில எத்தனை பேர் போனது நீங்க பாத்தீங்க, அது எவ்வளவு பாதிக்கப்பட்டது நீங்க பாத்தீங்க, எந்த ஏரியாலாம் ரொம்ப தண்ணி இருந்தது, இது தேவையா? நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி சம்பவங்கள் தான் உங்களை இன்னும் ட்ரிகர் பண்ணும். ஏன் இப்ப பாதிக்கப்படும் போது நீங்க எப்படி கத்துனீங்க, மத்தவங்க கத்துனது நீங்க பாத்தீங்களா? இப்ப இது எல்லாம் திருப்பி அவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களை வந்து அந்த ப்ராப்ளத்தை நோக்கி போக வைக்கும். இப்ப உங்களுக்கு என்ன இருந்தா நீங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க? உங்களுக்கு இப்ப என்ன சப்போர்ட் வேணும், என்ன மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்? எனக்கு இந்த தாட் வருது, அவங்களா அந்த தாட் வருது, அந்த வெளியே வரணும், அதுக்குள்ள பயிற்சிகள். இல்ல அப்பப்ப எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, அப்போ மூச்சு பயிற்சி, இல்ல ஜேபிஎம்ஆர் பயிற்சி, இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் கொடுக்கலாம். அப்ப நியூ ரொட்டீனுக்கு போகும்பொழுது, ஏன்னா இப்ப நீங்க வந்து ஆல்ரெடி ரொட்டீன்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. கோயிங் டு தி நியூ ரொட்டீன். நியூ ரொட்டீன் போகும்போது சாப்பாடு, தூக்கம், பிடித்த செயல்கள், அடுத்து அந்த நியூ ரொட்டீன் தொடங்கும் பொழுது மேஜர் டிசிஷன் எடுக்க வேண்டாம். மேஜர் டிசிஷன் ஏன் எடுக்க வேண்டாம்னா, மன ரீதியாக நீங்க ஒரு ஸ்டேபிளா இல்லாம இருக்கும்போது அந்த முடிவுகள் சரியாக இருக்காது. அப்ப அந்த நேரத்துல போய் பொண்ணு பாக்குறது, மாப்பிள்ளை பாக்குறது, ஒரு பிசினஸை தொடங்குறது, ஒரு பொருளை வாங்குறது, இல்ல ஒரு பொருளை விற்கிறது, இதெல்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா எமோஷனலாக அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங் ஆகல. எப்ப நம்முடைய மனம் அழுத்தத்தில் இருக்கோ அப்போ சரியான ஒரு முடிவு எடுக்கிறது கஷ்டம். நம்ம ரெக்கவர் ஆயிட்டு வரும் பொழுது ஒரு மேஜர் டிசிஷன், அதாவது இர்ரெக்கவரபிள் டிசிஷன்ஸ்னு சில டிசிஷன் இருக்கு, அதாவது நிறைய இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது. சின்ன சின்ன டிசிஷன்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுக்கலாம். மேஜர் டிசிஷன் இந்த மாதிரி நேரங்கள்ல அவாய்ட் பண்றது நல்லது. அது பிற்காலத்தில் நமக்கு பெரிய பிரச்சனைகளை உருவாக்காம இருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரென்த்ங்கிறது நிச்சயமானது, ரியலானது. நீங்க அதுல இருந்து வெளியே வர முடியும். உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட், இப்ப நீங்க உயிரோட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இறைவன் கொடுத்த ஒரு வரம், ஒரு வாய்ப்பு. ஸோ அதை எப்படி நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக வெளிப்படுத்துறது, எப்படி வந்து அதை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, உங்களுடைய மனசுல உடம்புல அந்த கண்ட்ரோலை கொண்டு வர்றது. ஸோ இந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்ப இதிலிருந்து தொடங்கி எப்படி வளர்ச்சியை நோக்கி நம்ம போகலாம். நீங்க இந்த பாஸ்டுடைய கம்பாரிசனுக்கு போனீங்கன்னா அழுத்தம் கூடிடும். ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றியான அந்த கனவுகள் இந்த நேரத்தில் நீங்க கூடுதல் நினைச்சீங்கன்னா அழுத்திடும்.
இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு எனக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணா என்னால ஒரு ஸ்டெப் வைக்க முடியும், வேற ஒன்றும் தேவையில்லை. கூடுதலாக ஒரு 10 ஸ்டெப் 100 ஸ்டெப் பத்தி எல்லாம் பேச தேவையில்லை. ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ஒரு விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது நம்ம அடுத்த லெவலில் நோக்கி போக முடியும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்ட்ரென்த்தை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு உள்ள விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி மற்றவர்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டோமோ அந்த விஷயங்கள்லாம் ஒண்ணாக அவங்களுக்கு வந்து வெளியே வர்றதுக்கான பயிற்சிகளை செய்யும் போது நிச்சயமாக வெளியே வர முடியும் அப்படிங்கிறதான் உள்ள விஷயம். அப்ப இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு தெரப்பியை தாண்டி, கவுன்சிலிங்கை தாண்டி கேட்டல், அவங்க சொல்றதை கேட்கறதே, நம்ம நோண்டி நோண்டி பிரச்சனையை நோண்டுறது கிடையாது. அவங்க சில விஷயங்கள் சொல்லணும்னு சொல்றாங்கல்ல, ஜஸ்ட் தடை இல்லாமல் நீங்க கேட்கறது பெரிய ரிலாக்ஸேஷன். நீங்க கவுன்சிலிங்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தீர்வு அடைகிறதுக்கு காரணம் வந்து நம்ம கொடுக்குற தீர்வுனால கிடையாது, அவங்க வாய் விட்டு பேசுறதாலதான். அவங்க வாய் விட்டு பேசுவதை கேட்பது என்பது ஒரு தீர்வு என்பதை நம்ம வந்து கவனத்துல வைக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம கொடுக்குற சொல்யூஷனுங்கிறது ரெண்டாவது. சும்மா நீங்க வெறுமனே அவங்க உட்காந்து பேசுங்க போதும். இப்ப கவுன்சிலர் இல்லாத சில பேரும் இங்க இருக்கலாம். அவர்களுக்கான ஒரு விஷயம் அதுதான். நீங்க போய் பெருசா சொல்யூஷன் கொடுக்கலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க அமைதியா உட்கார்ந்து அவங்க சொல்றாங்கல்ல, அவங்க சொல்றதை கேட்டீங்கன்னா போதும். இது நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஹெல்ப். இன்னைக்கு இது இல்ல, யாரும் யார்ட்டையும் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. அப்போ உட்கார்ந்து அமைதியா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க, அதுவே சொல்யூஷன். அவங்களே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. பல கேசஸ் அந்த மாதிரி வந்து சரியாய் போனவங்களா இருக்காங்க. நம்ம ஒண்ணுமே பண்ணல, அவங்களா வருவாங்க, அவங்களா புலம்புவாங்க, அவங்களா சில விஷயங்களை சொல்லுவாங்க, சில நேரங்கள் அழுவாங்க, அவங்களுக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருக்குன்ட்டு. அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ணவே இல்லையாப்பான்ட்டு. நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை, அவங்களே பல நேரங்கள்ல அந்த தீர்வு நோக்கி போயிட முடியும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ யாராவது நீங்க ஹெல்ப் பண்ண நினைச்சா அந்த ரெஸ்பெக்டோட கேளுங்க. அவங்களோட ஃபீலிங்கை வந்து நார்மலைஸ் பண்ணுங்க. ஓகே, அப்படிதான் இருக்கும், எனக்கு புரியுது, இல்ல சரியாகும். ஏன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, உங்களை மாதிரி நடந்திருக்கு. சில நேரங்களில் அந்த ஜென்ரலைசேஷன் ரொம்ப முக்கியங்க. ஜென்ரலைசேஷன்னா பொதுமைப்படுத்தி பேசுறது. பொதுமைப்படுத்துறதுன்னா என்ன பேசுறது, உங்களுக்கு மட்டுமா பிரச்சனை, உலகத்துக்கே பிரச்சனைங்க அப்படிங்கிற அந்த அந்த ஒரு தாட்டை வந்து உருவாக்கணும். ஏன்னா மனுஷன் அடிப்படையில் எப்படி இருக்கான்னா, அவன் 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 மற்றவங்களை கம்பேர் பண்ணி தான் அந்த நன்மையோ தீமையோ அவன் வந்து கணக்கிடுறான். சந்தோஷமோ சோகமோ மற்றவங்களோட ஒரு கம்பேரிசன் அவனுக்கு இருக்கும். அதனாலதான் நம்ம வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா எட்டி பாக்குறோம், பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கா இல்லையான்ட்டு. சரியா? இப்ப கரண்ட் அங்க இல்லைன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் அங்கேயும் இல்லை, எனக்கு இல்லை, பிரச்சனை இல்லை. இப்ப எட்டி பார்க்கும்போது அங்க லைட் எரிஞ்சிச்சுன்னா நமக்கு கஷ்டம், நமக்கு மைண்ட்ல வந்து ஃபீஸ் ஆயிடும். ஏன் அங்க லைட் எரியுது, இங்க நமக்கு கஷ்டமா இருக்குன்ட்டு. சரியா? அப்ப நீங்க அந்த எட்டி பார்க்கக்கூடிய அவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை கொடுங்க. நீங்கள் எட்டி பார்த்தால் இந்த உலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்காங்க, நீங்க மட்டுமல்ல, யூ ஆர் நாட் அலோன். கொரோனா காலத்துல இந்த ஒரு டெக்னிக் வந்து பல பேரை சேவ் பண்ணிருக்கு. சார் எனக்கு வந்து அது பாதிப்பு இருக்கு, உனக்கு மட்டுமாடா பாதிப்பு இருக்கு, உலகத்துல பாதி பேத்துக்கு பாதிப்பு இருக்கு. அமெரிக்க அதிபர் அவன் வந்து பெரிய கிங்குங்கிறான், அவனுக்கே பாதிப்பு இருக்கு. ஐநா சபையினுடைய செக்ரட்டரிக்கே பிரச்சனை இருக்கு, யாருக்கு பிரச்சனை இல்லை, உடனே அவன் மனபாரமே இறங்கிடும். இப்பதான் சார் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன். இப்ப அவனுக்கு நம்ம எதாவது தீர்வு சொன்னோமா? ஒரு தீர்வு நம்ம சொல்லலை. நம்ம வந்து பொதுமைப்படுத்தணும். பிரச்சனை என்பது இயல்பானது, எல்லாருக்கும் இருக்கக்கூடியது, அது அப்படிதான் இருக்கும், அதுல வந்து வெளியே வந்துடலாம். அதை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அதை சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரொம்ப பர்சனலைஸ் பண்ணிக்கிறோம், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நினைச்சுக்கிறோம். இந்த கஷ்ட காலகட்டங்களோட பிரச்சனை அதுதான். எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும்தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. உனக்கு மட்டும் இல்ல, இந்த தேசம் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது, உலகத்தில் பலரும் சந்திச்ச பிரச்சனை, அதுல இருந்தெல்லாம் மீண்டு இருக்காங்க, நீங்க மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க. அப்படியா, அப்ப நான் மட்டும் இல்லையா, அப்ப சரி. பாயிண்ட் புரியுதா? ஜெனரலைசேஷன் புரியுதா? ஜெனரலைசேஷன் நல்ல விதமாக சரியாக பயன்படுத்தணும். இது நெகட்டிவாவும் பயன்படுத்தலாம், அப்படி போயிடக்கூடாது. நெகட்டிவா எப்படி பயன்படுத்தலாம்? நெகட்டிவா இது வந்து ரெக்கவர் ஆக முடியாதவங்க, தப்பிக்க முடியாதவங்க, இதுல பாதிக்கப்பட்டவங்களும் உதாரணம் சொல்லக்கூடாது. நான் அவரு கிளைண்ட் சொல்றாரு, நான் அதுல மீண்டு வந்துடலான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எப்படி சொல்றீங்க, இந்த மாதிரி இடத்துல சான்ஸே இல்லை, அடுத்த தண்ணி வந்ததுன்னா நீங்க தான் அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்ன ஆகும், அது அடுத்து தண்ணி வர தேவையில்லை, இவரே ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிடுவாரு. அப்ப ஜெனரலைசேஷனை நீங்க இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஜெனரலைசேஷனை வந்து பாசிட்டிவாக நம்ம பயன்படுத்தணும், அது நேர்மறையாக அவங்களை அடுத்த அளவுக்கு கொண்டு போறதுக்காக பயன்படுத்தணும். ஜெனரலைசேஷன் இப்படி பயன்படுத்தி கூடாது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டது, நெகட்டிவா உள்ளது எல்லாம் இப்படித்தான் கொண்டு போகும்பொழுது இன்னும் அழுத்தங்கள் கூட வரும். அடுத்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஹெல்ப். அவங்க வந்து சில நேரங்கள்ல இந்த மாதிரி சப்போர்ட்லாம் எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை எடுக்க சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த கவுன்சிலிங்ல இருக்கக்கூடிய பலரும் இங்க இருக்கிறதால தெரியும், கவுன்சிலிங்கும் சாதாரண பேச்சும் ஒன்று அல்ல. அது வாயால வடை சொல்றதுங்கிறது
ஆலோசனை ஆலோசனை, அந்த ஆலோசனை இல்லை, இந்த ஆலோசனை, இது எல்லாம் டெக்னிக்ஸ், இது எல்லாம் மனம் சார்ந்த விஷயங்கள், இது அறிவியல், இது உளவியல், இது சாதாரண விஷயங்கள் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாமே இதுக்கு பின்னாடி நுட்பங்கள் இருக்கு, இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு, இது வேலை செய்யும், இது நிரூபிக்கப்பட்டது. பாயிண்ட் புரியுதா? ஆனா இது சாதாரண மக்களுக்கு தெரியுமானா தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன ஆறுதல் சொல்ல போறாங்க, இது ஆறுதல் இல்ல, இது ஆற்றுப்படுத்துதல், இது உளவியல் ரீதியான ஆற்றுப்படுத்துதல். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஆற்றுப்படுத்து பண்ணக்கூடிய அந்த கான்செப்ட் வந்து நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய கவுன்சிலர்ஸ் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அதை பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி, அது தீர்வை கொடுக்கக்கூடியவர்களும் சரி, இது வந்து அந்த பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணும்போது இது வந்து நம்மளால பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். ஸோ இந்த ஹார்ம்ஃபுல்லான ஒரு ரெஸ்பான்சஸ் வந்து நம்ம அந்த விக்டிம்ஸுக்கு உருவாக்கிட வேண்டாம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இவ்வளவு நாள் இப்படி இருக்கீங்க, சீக்கிரம் வாங்கன்னு பிடிச்சி இழுத்தக்கூடாது. ப்ரெஷர் பண்ணி அவங்களை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அது தீர்வாக அமையாது. ரிலாக்ஸ்டா அவங்களுடைய அந்த பேஸ்லயே கொண்டு போங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஸ் இருக்கு, ரெக்கவரி பேஸ் இருக்கு. சிலருக்கு உடனே ஆகலாம், சில நேரங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். பரவாயில்ல, வரட்டும், கொஞ்சம் கொஞ்சமா வரட்டும், அடுத்தங்களை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு வரட்டும், நல்ல ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அவங்களுடைய பர்சனல் டிஃபரன்சஸ் எல்லாரும் மாதிரியும் அவங்களாம் வந்து உடனே வந்துட்டாங்க, நீங்க எவ்வளவு கஷ்டம், உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை ரொம்ப நீங்க அந்த மாதிரியான கம்பாரிசன் பண்ணும் பொழுது அழுத்தத்தோடு வெளியே வரக்கூடாது, ரிலாக்ஸ்டாக வரணும். அழுத்தத்தோடு வெளியே வராம ரிலாக்ஸ்டாக வரும்போது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் உள்ள விஷயம். சரியா? ரைட். அடுத்து ஃபர்தராக மூவ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நான் லீனியர் ரெக்கவரி. நான் லீனியர் ரெக்கவரினா வாழ்க்கை வந்து ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கு, எல்லா நேரத்திலும் ஸ்ட்ரைட்டா போகாது, ஆனால் நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கணும். ஸோ ஸ்பைரலா வளைஞ்சு நெளிஞ்சு நீங்க போறீங்க, பட் நீங்க போறதுல இருந்து விலக மாட்டீங்க, நீங்க நிச்சயமா போவீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள். ரெண்டாவது, உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா மாறுறீங்களோ அந்த அளவிற்கு நீங்க குயிக்கா வெளியே வர முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். கலெக்டிவாக, நீங்கள் தனியாக இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து மீண்டும் இதிலிருந்து வெளியே வருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கொடுக்கும்போது பெட்டராக இருக்கும். இதை தாண்டி அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த டாப்டா கான்செப்ட். NLP உள்ளவர்கள் படிச்சிருப்பீங்க. இந்த டாப்டா இப்ப சில நேரங்கள் வந்து அந்த அழிவை எடுத்துக்கவே மாட்டாங்க, அந்த அழிவை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க என்னன்னா அதை அக்செப்ட் பண்ணவே மனசு வராது. எனக்கு எப்படி வந்தது? நமக்கு நமக்கு நம்ம நேசிக்கக்கூடிய ஒருத்தங்க இறந்து போயிடுறாங்க, இல்ல ஒரு இழப்பு நடந்துச்சுன்னா மனுஷனுக்கு முதல்ல என்ன ஏற்படும்? டினையல் தான் வரும், கோபம் வரும். டினையல்னா அந்த அந்த மறுப்பு வரும். அப்படிலாம் இல்லை. இப்ப யாராவது தனக்கு பிடிச்சவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே என்ன ஆகும்? சில நேரங்கள்ல வந்து மறுப்பாங்க ஃபர்ஸ்ட். இல்ல சான்ஸே இல்லை, அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்ட்டு. நம்முடைய மனசும் அப்படிதான். ஒரு அழிவு நடக்கும் பொழுது, ஒரு இழப்பு நடக்கும் பொழுது அது அது வந்து ஏற்றுக்கொள்ளாம அது மறுக்கும். எனக்கு எனக்கு எப்படி அப்படிலாம் இல்லை, எனக்கு எப்படி ஆகும் அப்படி இப்படி இப்படி நினைக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கோபம் வரும். கோபத்தோட தான் சொல்லுவாங்க. யாரை பார்த்து சொல்ற? அவனா செத்து போயிட்டான், அவன் எப்படி சாவான்? அவன் என் ஃப்ரெண்டு. அவங்க மறுக்கிறாங்க. நடந்த விஷயத்தை நீங்கள் மறுத்தீங்கன்னா, உங்களோட மனசு மறுத்ததுன்னா கோபங்கள் அதிகமாகும். இந்த கோபத்தின் காரணமாக இறைவனை திட்டக்கூடியவங்களா இருக்காங்க. பல நேரங்கள்ல வந்து இந்த டினையல் மனநிலைங்கிறது ஏற்றுக்கொள்ள மனநிலை. நீங்கள் நடந்ததுங்கிறத நீங்க ஏத்துக்கலனாவே கஷ்டம், நீங்க வெளியே வர முடியாது. அதனாலதான் இந்த அக்னாலஜ்மெண்ட் வேணும். ஆமாங்க நடந்துருச்சு, என்னப்போ அப்படின்னு அடுத்த லெவலுக்கு போகணும். அப்படி டினை பண்ணி ஒண்ணும் இல்ல, இது எப்படி எனக்கு நடக்கலாம் அப்படின்னாவே கோபம் வரும். அப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மறுக்கிறதுல வெளியே வந்தீங்கன்னா இந்த கோபத்திலிருந்து வெளியே வர முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் டினையல் வரும், அடுத்து அதன் காரணமாக கோபம் வரும். அந்த கோபம் வரும்பொழுது நீங்க பார்கெயின் பண்ணணும். பார்கெயின் நீங்க சொல்றது பேச்சுவார்த்தை உங்க மனசோட நீங்க நடத்தணும். பேச்சுவார்த்தை உங்க மனசோட நடத்தணும். சம்பவங்கள் நடந்துருச்சு, கோபம் வராம இருக்கணும் அப்படின்னா பார்கெனிங் பண்ணணும். மனசு கூட சொல்லணும், இந்த மாதிரி சூழ்நிலைகள் எனக்கு மட்டுமில்ல மற்றவங்களுக்கும் இருக்கு, நம்ம என்ன பண்றோம், நம்ம இதுல இருந்து வெளியே வரணும், இது வெளியே வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மனநிலையை வந்து நம்ம மனசுக்கு எந்த அளவுக்கு தயார்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம எங்க போவோம்னா அக்செப்டன்ஸ்க்கு போவோம். அந்த அளவுக்கு நம்ம அக்செப்டன்ஸ் போவோம். டினை மறுத்து கோபம் வந்து பார்கெயின் பண்ணி நீங்க அக்செப்டன்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. நீங்க அக்செப்டன்ஸ்க்கு போகல பார்கெனிங்ல இருந்து அப்படின்னா நீங்க போகக்கூடிய இடம் டிப்ரெஷன்.
நடக்கக்கூடியதை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு. எது உங்களால் இயலாதோ, எது உங்களால் முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கோ, அதை நீங்கள் எதிர்த்தீங்க, இல்ல நடக்கல அப்படின்னு நீங்க மறுத்தீங்க, கோவப்பட்டீங்க, உங்களுக்கான அந்த பார்கெனிங் மனசோட நீங்க சரியா பேசல அப்படின்னு சொன்னா நீங்க போக வேண்டிய இடம் டிப்ரெஷனாக இருக்கும். சில பேர் இதுக்கு பிறகு இதுக்கு போய் இதை சரியா பண்ணி இங்க வர்றவங்க இருக்காங்க டிப்ரெஷன் ஆகாம. இந்த பார்கெனிங் ப்ராசஸ் சரியா நடக்கல அப்படின்னு சொன்னா அவங்க எங்க போயிடுறாங்கன்னா டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க, டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. சில பேர் டிப்ரெஷனுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அதுக்கு பிறகு ஆமா இப்ப என்ன பண்றது இறைவனுடைய நாட்டம்னு வருவாங்கல்ல, அதுதான் அக்செப்டன்ஸ். இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா டாப்டான் டைப் பண்ண முடியுமா? ஒரு சம்பவம் தேவையில்லாத சம்பவம் நடக்கும் பொழுது அது எனக்கெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிலாம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வரக்கூடியதுதான் டினையல். அதுதான் டினையல்னு சொல்றோம். அதன் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா கோபம் தான் ஏற்படும். அப்படி அந்த கோபம் வரும்போது இயற்கையாக எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயங்கள். கோபம் வரும்போது பார்கெனிங் உங்க மனசோட நீங்கள் பேசி எடுத்து சமாதானப்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு போவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டிப்ரெஷனை நோக்கி போவீங்க. அவர்களுக்கு நீங்க புரிய வைக்கணும். அவர்களை நீங்க கொண்டு போக வேண்டிய ஒரே ஒரு இடம் என்னன்னா இந்த அக்செப்டன்ஸை நோக்கிதான். ஏற்றுக்கொள்ள வைங்க, தீர்வுகள் கிடைக்கும். இந்த நேரத்துல ஒரு சம்பவம் சொன்னா பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால ஒரு கலவரத்துல ஒருத்தருடைய ரெஸ்டாரண்ட்ல, நீங்க பலரும் அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. ஒருத்தருடைய ரெஸ்டாரண்ட்ல புகுந்து அவர் கண்ணு முன்னாடியே அதுல இருக்கக்கூடிய ஐட்டங்கள்லாம் தூக்கி வெளியே போட்டு நாசப்படுத்தி பெரும் இழப்பை ஏற்படுத்தினாங்க. மிகப்பெரிய ஒரு ஹோட்டல். சரியா? அது நடந்து முடிஞ்ச பிறகு அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்கும்போது அவர் சொன்னாரு, இது எல்லாம் இறைவனுடைய நாட்டம், இறைவன் நாடாமல் இங்க ஒண்ணுமே நடக்காதுட்டு. ஏன்னா இப்ப அவர் கையில அதில் எதுவுமே இல்லை. அவர் தனி மனிதனாக அங்க நிக்கிறாரு. அத்தனை கும்பல் அதை நாசப்படுத்தும் போது அவரால் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா he started accepting it. அவர் ஏற்றுக்கொண்டார். என்ன ஏற்றுக்கொண்டாரு? இது இறைவனோட நாட்டம். இன்னைக்கு இது அழிஞ்சதுன்னா இதை விட பெருசா இறைவன் கொடுப்பான். எந்த ஒரு மன ரீதியான பிரச்சனைகளும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையும் சரி, நம்முடைய இறை நம்பிக்கை மட்டும்தான் ஒரு மனிதனை வெளியே கொண்டு வரும். சைக்கலாஜிக்கல் டெக்னிக் கூட அதெல்லாம் பின்னாடி. இறை நம்பிக்கை மட்டும்தான். இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இந்த அழிவுகளுக்கு பின்னாடி ஒன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னா இது நமக்கு பெரிய படிப்பினைகளை கொடுத்து நம்முடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுங்கிறது தான் அதில் உள்ள இயல்பான ஒரு விஷயம். இந்த ஒரு நம்பிக்கையை ஒரு மனுஷன் விதைச்சிட்டீங்கன்னா சைக்கலாஜிக்கல் டெக்னிக்லாம் பின்னாடி, சைக்கலாஜிக்கல் டெக்னிக்லாம் சப்போர்ட்டிவ் தானே ஒழிய. ஸோ அடிப்படையில் ஒரு 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 நடந்த சம்பவத்திற்கு பின்னாடி இறைவனோட நாட்டம் தான். இதற்கு பின்னாடியே ஒரு விஷயம் இருக்குங்கிறத ஒரு ஸ்ட்ராங்கா மனசுல பதிய வச்சுட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி போக முடியும். அவர்கள் தனியாக இல்லை, அவர்கள் குரூப்போட இருக்காங்க, நம்மளோட இருக்காங்க. நம்ம முடிஞ்சதை நிச்சயமாக செய்வோம். அவர்களுக்கான எல்லா விதமான சப்போர்ட் செய்யறதுக்கு நிறைய தளங்கள் இருக்கு. அந்த தளங்களை கண்டுபிடித்து தருவதற்கான தளங்கள் இருக்கு. பாதிப்பு உள்ளானவர்கள் ஒரு பக்கம்னு சொன்னா பாதிப்புள்ளானவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு தரப்பு இருக்கு. இந்த ரெண்டு தரப்பையும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு பாலமாகத்தான் கிரேட் மைண்ட்ஸ் மாண்ட்ரா போன்ற நிறுவனங்கள் இருக்கு. இவருடைய பணிகள் தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரியான இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை கலந்துகிட்டு நமக்கான விஷயங்கள் என்ன, இது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோட கலந்துகிட்ட உங்களுக்கும் மிக்க நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்ல இதுல இருந்து நீங்க எடுத்துக்கிட்ட நீங்கள் உள்வாங்கின மிக முக்கியமான விஷயம் எந்த ஒரு விஷயம் இது சொல்லப்பட்டதுல இருந்து மக்கள்கிட்ட போகணும்னு நினைக்கிறீங்க, எது இந்த நேரத்துல தேவை அப்படிங்கிறத ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஷமீமா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் சார் நம்ம இப்போ விஏகே பண்ணணும், டிசோசியேஷன் பண்ணணும். நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ஸ்மெல் ரிலேட்டடா அதுவும் நம்ம பாக்குறோம். ஸ்மெல் ரிலேட்டடா சாப்பாடு டேஸ்ட் ரிலேட்டடா பண்றாங்க. எனக்கு ஒரு இன்சிடென்ட் சார், சிரியால இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டோட சிஸ்டர். அதாவது அங்க நடக்கிற அந்த விஷயங்கள்னால அவங்க நட்ஸ் சாப்பிடும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி வருமா நட்ஸ் சாப்பிடும் போது. அது ஏன் நான் கேட்டேன். கேட்கும்போது அங்க அந்த பாம் பிளாஸ்ட் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் கலவரங்கள் நடக்கிறனால அந்த டைம்ல அவங்க நல்லா ரிச்சான ஃபேமிலி தான், நல்லா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அவங்க அந்த நட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு பழகுனது இப்போ இப்போ கொஞ்சம் அங்க ஓகே இருக்கு. பட் இப்போ அவங்க அதை ஃபீல் பண்றாங்க. நட்ஸ் சாப்பிடும் போதெல்லாம் அவங்க அறியாமையே அந்த ஆன்சைட்டி வந்துருதான். அது இப்ப நீங்க சொல்லும்போது நான் எப்படி கொண்டு போறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். விஏகே நான் யோசிச்சுட்டு இருந்ததுதான் விஏகே ஓஜி. பட் இப்ப நீங்க சொல்லும்போது அது எப்படின்னு நான் கூட யோசிச்சேன். அது இப்ப நீங்க சொல்லும்போது அது கன்ஃபார்ம் ஆகுது.
அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார், எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம கிளாஸஸ் மூலமாவும் எக்ஸ்ட்ராவும் இருக்காங்க. நம்ம கொரோனா டயத்துல நம்ம எல்லாருமே நிறைய அதையே பார்த்துட்டோம். அப்படிங்கிற மாரி இப்ப வந்துட்டோம். கொரோனாவையே நம்ம ஃபேஸ் பண்ணி வந்துட்டோம். இது என்ன வந்தாலும் பரவாயில்லைங்கிற மாரி நம்ம இருக்கோம். ஸோ நானும் என்னுடைய சப்போர்ட்டை இது மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஸ்ரீலங்கால இருக்கிற என்னுடைய நண்பர்கள், இப்போ இருக்கிற சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு என்னுடைய சப்போர்ட்டையும் நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியா திரும்ப உங்களுடைய ரொட்டீன் லைஃப் நல்லபடியா அமையும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஷமீமா. ஒருத்தன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது இந்த மாதிரி உடல் மன ரீதியான பிரச்சனைகளால உடல் வலி ஏற்படுத, அதுக்கு வந்து மருந்துகள் எடுக்கலாமான்ட்டு. இது வந்து சோமாட்டிக் டிஸார்டர்ம்பாங்க. சில நேரங்களில் தொடர்ந்து அது அழுத்தங்கள் இருக்கும்போது அது உடம்புல காமிக்கும். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான சைக்கோசோமாட்டிக் டிஸார்டர்லேருந்து வெளியே வர்றதுக்கான பயிற்சி முறைகள் இருக்கு. ஸோ நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அதை படிச்சிருக்காங்க. 2 விதமான பயிற்சிகள் இருக்கு. வாய்ப்புகள் இருந்து இதுல யாருக்காவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, கிரேட் மைண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய என்எல்பி மாஸ்டர்ஸ், என்எல்பி கிராண்ட் மாஸ்டர்ஸ் யாரையாவது நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே அந்த மாதிரியான தொடர்ந்து உங்களுக்கு மன அழுத்தத்தினால் உடல் வலி இருந்ததுன்னு சொன்னா அதை சரி செய்வதற்காக நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய அலுமினி அசோசியேஷன்ல இருந்து உங்களுக்கான அந்த சப்போர்ட் நிச்சயமாக பண்ணுவாங்க. நீங்க கிரேட் மைண்ட்ஸ் நிர்வாகத்தை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சுமையா. சார். வலைக்கம். இது சார், இப்ப இந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்டதுல நிறைய பிள்ளைகள் வந்து தூக்கம் இல்லாம ஜாமத்துல எழும்பி கத்துறாங்களாம், அழுகுறான் பயம்டு. அவங்களுக்கு எப்படி கொடுக்கலும் சார்? ஓகே, நல்ல கேள்வி. நம்ம வந்து அந்த பயிற்சியை சொல்லும் பொழுது ஒரு 7-8க்கு மேல அல்லது ஒரு 14க்கு மேல இருந்தா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் கவனிக்கக்கூடிய விஷயங்கள், பிள்ளைகளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து கூடுதலாக கொடுக்க வேணாம். 2வது, அதாவது அந்த ஈவன் ஸ்கூல் போறதோ இல்லை ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறதோ ஹோம்ஒர்க் பண்றதோ இந்த மாதிரி பாதிப்புகள் உள்ளான பிள்ளைகளுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து தள்ளி வைங்க. நம்பர் 1. நம்பர் 2, அவங்களுடைய இந்த ப்ளஷரபிள் ஆக்டிவிட்டிஸை பிள்ளைங்களுக்கு கூட்டுங்க. எந்த விஷயத்தை அவங்க செஞ்சா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமோ அந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க. அவங்களுக்கு ஏதாவது காட்சிகள் தோணும் பொழுது தெரப்பியாக இல்லை, ஒரு பயிற்சியாக நீங்க சாதாரணமாக கொடுக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொன்னாங்கன்னா, ஒன்றும் இல்லப்பா, இந்த மாதிரி சம்பவம் உனக்கு ஞாபகம் வரும்போது உனக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட் என்ன, பிடிச்ச டாய் என்ன, பிடிச்சவங்களுடைய ஃபேஸ் எது அப்படிங்கிறத நீ நினைச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒண்ணு. அடுத்து வந்து சின்ன பிள்ளைங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆர்ட் தெரப்பில நிறைய கான்செப்ட் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து வரைய சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன அவங்க மைண்ட்ல இருக்கோ, எதை நினைச்சு பயப்படுறாங்களோ அதை சும்மா அவங்க ரஃபா வரைஞ்சிட்டு அதை சும்மா அது போயிடுச்சுன்னு கிழிச்சு போட சொல்லுங்க. அதை கிழிச்சு போட சொல்லுங்க. மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அவங்களுக்கு வந்து அந்த அந்த காட்சியை எழுத்தாக அந்த படமாக போட்டு அதை கிழிச்சு தூரமா போட சொல்லுங்க. அது வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஆர்ட் தெரப்பில இது சம்பந்தமான நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, பெரிய ஐடியாஸ்லாம் இருக்கு. அதுவுமே நீங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க யாராவது கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அந்த ஆர்ட் தெரப்பில பிள்ளைகளை ஹேண்டில் பண்றதுக்கான நிறைய ட்ராமால இருந்து வெளியே வர்றதுக்கான சில பயிற்சிகள்லாம் இருக்கு. அதை அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. மீரா சொல்லுங்க. மீரா. சார், இப்ப என்னன்னா வந்து நாங்க இப்ப மீட் பண்ணிக்க வந்து முக்கியமா அவங்க இருக்கிறாங்கன்றதை உறுதிப்படுத்தி கொள்றது. அவங்க சவைவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதுக்கு மேல என்னென்ன செய்யலாம் எதிர்காலத்துலன்றதுகள். மற்றது வந்து இப்ப உடனடியா அவங்களுக்கு அந்த மைண்ட்ல ஏதாவது இருக்குண்டா தெரப்பி மாதிரி அப்படியான இதுகளை கொடுக்கறது வந்து தேவையில்லாத புரோக்கிங் ப்ரோமிஸை கொடுக்காம இருக்கிறது, அப்படியானதுகள் இதுல எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அருமை, பாராட்டுக்கள். மஃப்ரான். சார், இப்போ நாங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் பிடிஎஸ்டி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ எனக்காக ஒரு குரூப்பே இந்த டிஸார்டருக்கு ஆளாகிக்கும் போது, அப்போ அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது அவங்க மறுபடியும் அதே குரூப்ல போய் தான் மிக்ஸாக ரிப்பீட் பண்ணிடுவாங்க அவங்களோட எண்ணங்களை. அப்போ எனக்காக இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டாலும் அதை பிறகு அது ஒர்க் அவுட் ஆகாது. குரூப் கவுன்சிலிங் செய்யும் போதும் அவங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்கள அணுகத்துக்கும் முடியாமல் இருக்கு. இப்போ ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து இருக்கு, அதுக்கு என்ன சொல்றது? ஓகே, ரொம்ப அற்புதமான கேள்வி இது. சில இடங்கள்ல வந்து கொத்தாக குடும்பமாக சமூகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. சரியா, அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் போய் நீங்க கொடுக்கும் பொழுது அத்தனை பேருக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு சவாலாக இருக்கும். அப்படியே கொடுத்தாலும் கூட ஒருத்தங்களுக்கு நீங்க கொடுக்கலாம், இன்னொருத்தங்க கவுன்சிலிங் பெறாதவர்கள் அந்த மனநிலையில் இருப்பாங்களான்னு தெரியாதுன்னு இருக்கு இல்லையா. ரொம்ப சிம்பிள். என்னன்னா, அந்த மாதிரியாக மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ட்ரைனிங் கொண்டு போங்க, கவுன்சிலிங் வேண்டாம்.
கவுன்சிலிங் வந்து செகண்ட் ஃபேஸ்ல வைங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ட்ரைனிங் எப்படின்னா, இப்போ நம்ம இங்க என்ன பேசணுமோ இது இன்ஃபர்மேஷனை நீங்க டெக்னிக்கலாக ட்ரைனிங்காக கொடுங்க. என்ன பண்ணணும் இந்த மாதிரி நேரங்கள்லன்ட்டு ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங், ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ, அதுக்கு வந்து ப்ராப்பரான போர்டோ ப்ராப்பரான ப்ரொஜெக்டரோ எதுவுமே எதிர்பார்க்க தேவையில்லை. அங்க வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போய் நின்று நீங்க பேசலாம். ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு மைக்கை மட்டும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஒயர்லெஸ் எடுத்துட்டு ஜஸ்ட் சத்தம் போட்டு இந்த விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சா போதும், வெளியே வருவாங்க. அப்போ அந்த ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது நீங்கள் இந்த டெக்னிக்லாம் சொல்லும் பொழுதே அவங்க ஓரளவுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அதை தாண்டி இருக்கவங்களுக்கு செகண்ட் ஃபேஸ்ல அதில் சில பேர் அவங்களாவே கியூர் ஆயிடுவாங்க. அதாவது பாதிப்புகள் ஏற்படும் பொழுது எல்லாரும் பாதிக்கப்படுவாங்களான்னா இல்ல, பாதிப்புகள் ஏற்படும் போது ஒரு சிலர் தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுவாங்க மன ரீதியாக. அப்ப பொதுவான ஒரு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அவங்களா சரி பண்ணிக்குவாங்க. அதை தாண்டி அதுல இருந்து வெளியே வராம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் நீங்க கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு நீங்க எல்லாருக்குமான ஒரு சொல்யூஷனுமாக அது மாறும். எல்லாருக்கும் சில விஷயங்கள் காமனாக தெரியவும் செய்யும். அப்படி நீங்க பண்ணலாம். அப்படி நீங்க ட்ரைனிங் கொடுக்கும்போது காமனா சில ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். இப்போ டைம் கன்ஸ்டன்ஸ் இருக்கிறதால நம்ம அந்த ஆக்டிவிட்டி சொல்ல முடியல. நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அவங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஷரான ஒரு உலகத்தை காமிக்கணும். அழுத்தத்திலேயே இருந்து அதே மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருந்து வெளியே வந்து இப்படி ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அற்புதமான சில பயிற்சிகள், பாலை வச்சு, பலூனை வச்சு, பேப்பர்ஸை வச்சு நீங்க சின்ன சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் மறந்து சிரிக்க ஆரம்பிப்பாங்க. சிரிக்கிறதுங்கிறது எங்களால முடியுங்கிற அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம். அப்ப அந்த கொஞ்சம் சிரிச்சு எடுத்து வெளியே வந்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு தயாராகிடுவாங்க. அப்ப அந்த பயிற்சியை தாண்டி இந்த கவுன்சிலிங்க நீங்க அதுக்கு பிறகு கொடுக்கும்போது பெட்டராக இருக்கும். ஷீமா. ஷீமா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். இஸ்லாம். சார், உண்மையிலே எங்களோட நாட்டு நிலைமையை நினைச்சா மிகவும் கவலை ஆயிக்குது. நான் உங்களோட மாணவி, உங்கள்கிட்ட படிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா இப்ப எங்களுக்கு எப்படி சரியான முறையில அவங்களுக்கு உதவி செய்யணும்னு விளங்குது. நாங்களும் படிச்சு கொண்டிருக்கிறோம். சரியா எப்படி வழிகாட்டல் எப்படி கொடுக்குறேன்னு எங்களுக்கு தெரியாமிச்சு சார். மிச்சம் ஜிசாக்கல்லாஹிரா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிக்கணும். இந்த இக்கட்டான சந்தர்ப்பத்துல எப்படி நாங்க அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல வழங்குற, அதே மாதிரி நாங்க எப்படி சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற, எங்கட பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடாது, எப்படி நாங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா அதை முடிக்கிறன்றத உணர வச்சதுக்கு உங்களோட நேரத்தை தியாகம் செஞ்சு எங்களுக்காக இந்த பொருத்தமான நேரத்துல இந்த பொருத்தமான உரைய எங்களுக்காக செஞ்சதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் பாலிக்கணும். கட்டாயம் எங்களோட துவாக்கல்ல நீங்க ஈப்பீங்க சார். ஜிசாக்கல்லாஹிரா. இன்னும் சார் நீங்க உங்கள்ட்ட நாங்க ட்ரைனிங் கொண்டு எடுக்கணும். ஜிசாக்கல்லாஹிரா சார். தேங்க்யூ ஷீமா. அப்துல் கய்யூம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நான் நினைக்கிறேன் இப்ப எப்ரோட்ல அப்ப போன்லமா எந்த அளவு சாத்தியம் கவுன்சிலிங் கொடுக்கறது, போன் மூலமா ஓகேயா எப்படி? ஓகே, சொல்றேன். அதாவது இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்த சூழ்நிலைகள்ல தாராளமாக நீங்க வந்து ஜூம்ல ஆன்லைன்ல கவுன்சிலிங் நீங்க தாராளமாக கொடுக்கலாம். அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம வந்து நேர்ல போனா மட்டும்தான் கவுன்சிலிங் கிடையாது. மேபி சில பேருக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகிறது குறைவாக இருக்கலாம். பட் நம்ம பார்த்த வகையில சில நேரங்களில் நீங்க நேர்ல கொடுக்கறத விட ஆன்லைன்ல கனெக்ட் ஆகிறதுலாம் இருக்கு. இப்போ நம்ம கிளாஸஸ் எல்லாம் இருக்கு, ஆன்லைன்ல தான் இருக்கு. பலரும் சொல்வது உண்டு பிசிக்கல் கிளாஸஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம எப்படி அதை நடத்துறோமோ நம்முடைய டெக்னிக்கும் நம்முடைய ஐடியாஸும் நம்முடைய நாலேஜும் அது ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால ஆன்லைன் என்பது ஒரு தடை இல்லை, சரியா? ஆன்லைனுங்கிறது ஒரு வாய்ப்பு, அதை நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நாசிரா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். சார், உண்மையாவே NLP வந்து ப்ரூஃப் பண்ணிட்டீங்க சார். NLP வந்து எல்லாத்துக்குமே ஏவே சொல்யூஷன் தான் அப்படின்ற விஷயத்த உண்மையாவே நான் அதுவும் நேர்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஏன்னா நம்ம NLPல நம்ம படிச்சதுல நிறைய விஷயங்கள் பார்த்தாலுமே நம்ம இதை வந்து உடனே ஒன் த ஸ்பாட் நம்ம பாக்குறப்ப இவ்வளோ இது இருக்கா அப்படின்ற மாதிரி இதுல நிறைய கவுன்சிலர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் NLP படிக்காதவங்க கண்டிப்பா வந்து படிச்சா ஒவ்வொருத்தருக்குமே பெருமதியா இருக்கும், இன்னும் நிறைய சக்சஸ் பண்ணலாம். இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்காட சிச்சுவேஷன்ல சார் அவ்வளோ தேவைகள் இருக்குன்ற விஷயத்த நம்ம உணர்ந்து கொண்டோம் சார். என்னோட ரெக்வஸ்ட் சார், எங்களோட மற்ற கிளாஸ் NLP மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் விஷயங்களை கொஞ்சம் அதை இவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அது பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் மற்ற கவுன்சிலர்ஸ்க்கு சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். ரைட். நாசிரா நம்முடைய ஸ்டூடெண்ட், NLP மாஸ்டர், NLP கிராண்ட் மாஸ்டர். NLP மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் சொல்லி 2 பயிற்சிகள் ஏற்கனவே இலங்கையில நடந்திருக்கு.
இந்த ஜனவரியில வரக்கூடிய ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து NLP மாஸ்டர், NLP சுப்ரீம் மாஸ்டர்னு 2 பயிற்சிகள், நேரடி பயிற்சிகள் இருக்கு. 15ஆம் தேதியிலிருந்து, ஜனவரி 15ல இருந்து. இது சம்பந்தமான தகவல்கள் இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே NLPனோட ஒரு பகுதி தான் பார்த்தோம். NLPங்கிறது ரொம்ப டீப்பான கான்செப்ட். ஸோ இங்க சென்னையில வந்து சென்னையிலயும் ஜனவரி 1st வீக்ல இருக்கு, அங்க 15th இருக்கு. யாருக்காவது தேவைன்னு சொன்னா நீங்க கோஆர்டினேட்டரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அக்ரம் சொல்லுங்க. அக்ரம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நான் சாரி, என் பேரை வந்து ஆமா சார். என்னன்னு சொன்னா என்னோட சின்ன ஒரு விஷயத்தை எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். பொதுவா நிறைய பேர் செய்வீங்கன்னு நான் நம்புறேன். பொதுவா ஒரு கிராட்டிடியூட்ன்றது வந்து எங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலயும் இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமா இருக்கும். என்னன்னு சொன்னா எங்ககிட்ட என்ன இருக்குதோ, நம்ம இதை நல்லா செய்யறோமோ அதை வந்து ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பினோன்னைக்கு அதை நினைவு கூர்ந்து இது கொடுத்த இறைவன் ஏதோ ஒரு சக்தியை நாங்க நம்புவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு நன்றியையும் என்னால உலகத்துல எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரலன்னு அதுக்கு ஒரு நன்றியும் கூறிக்கிட்டு நாங்க ஒரு நாளும் இருக்கிறது வந்து எங்களோட வாழ்க்கையை வந்து மீண்டும் எங்களை வாழ நினைக்கும். அதை நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு வரேன் ஒரு குறிப்பிட்ட காலமா. அது அடுத்தவங்களுக்கும் பயன்பெறும் நம்பிக்கையில தான் உங்களோட எல்லாரோடும் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஷஃப்ரா. காட் பிளஸ். வெல்கம் சார். வெல்கம் சார். ஃபிர்தௌசியா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் இது. ஏன்னா நாங்கள் ஃபிசிக்கலாக போயிட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்களோட அவங்கள இது பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம். அந்த டைமில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் சார். ரீசெண்டாக அவங்க மூலமாக வந்து ஒரு கிளைண்ட்டோட இதையும் நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்டா நீங்கள் இப்போ ஓவரால் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கின ஒரு விஷயம் சார். இதே மாதிரி ஒரு ட்ரோமாவில் சுனாமியால் பாதிக்கப்பட்டாங்க 4 வயசுல. 4 வயசுல பாதிக்கப்பட்ட அவங்க கண் முன்னாடி உம்மா தங்கச்சி 2 பேருமே அலையில அடிச்சு செல்லப்பட்ட அந்த ட்ரோமா வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு 30 இயர்ஸுக்குள்ள இப்போ கூட மறக்க முடியாம அந்த இன்டென்சிட்டி அதிகமா இருந்தனால அவரால் அதுல இருந்து வெளியே வர முடியாம இப்போ ஒரு சிஸ்டர்ஸ் கூட ஷேர் பண்ணாங்க. அவருக்கு ஹார்ட் பல்பிட்டேஷன் அதிகமா இருந்தது சார். ஹெடேக் ஓவரா வந்தது. இதை எப்படி அவரால் கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம அது மாதிரி நிறைய அடுக்கடுக்கான பிரச்சனை. அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இதுல கேன்சர் வந்து வஃபாத்தானது. இப்படி படிப்படியா நடந்த விஷயங்கள் எல்லாம் அவரை பாதிச்சு அது எனக்கும் வந்துருமோ, நானும் ஏதோ ஒரு அந்த அடையாளங்கள் எனக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். அப்ப அவர்கிட்ட நான் பேசின விஷயங்கள்ல வந்து எதுக்கு இன்டென்சிட்டி கூடிக்கிறோ அதை ஃபர்ஸ்ட் கியூர் பண்ணலான்னு முடிவெடுத்து நீங்க சொன்ன மாதிரி வெக்கக் கொடுத்தேன் சார். வெக்கக்ல வந்து அந்த பாஸ்ட் ட்ரோமா அவருக்கு சுத்தமா அழிஞ்சு போச்சு. அந்த தாயோடையும் தங்கச்சியோடையும் அந்த விஷயங்கள் எல்லாம் மறந்தே போயிடுச்சு. அந்த இன்சிடென்ட்டோட தாக்கம் ஏன்னா அதுதான் அவருக்கு அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவருடைய தங்கச்சி ஒன்று கேன்சர்ல மவுத்தாயினது. அதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்ட் ஒன்று கிட்னி ஃபெயிலியர்ல. இதெல்லாம் தனக்கு வந்துடும், தானும் மவுத்தாகிற போறேன்ற அந்த பீதி பயம் அது ஓவரா இருந்துச்சு. அதை நினைக்கக்குள்ள எல்லாம் அவருக்கு ஹார்ட் பால்பிட்டேஷன் கூடிட்டே போறது, ரைஸ் ஆயிட்டே. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அதுக்கான நீங்க சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் சம்பந்தப்பட்ட ஒரு தெரப்பி கொடுத்தேன். அதுல இருந்து அவர் கியூர் ஆயினது போனா ஃபைனலா அது கியூர் ஆன அப்புறம் அவர் சொன்னது கொஞ்சம் அப்பவும் எனக்கு ஹார்ட் பல்பிட்டேஷன் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கிற 1 வீக்கா திருப்பி எகைன் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா தான் ஃபைனலி எக்ஸப்டன்ஸுக்கு அவரை கொண்டு வந்தது. ஸ்பிரிச்சுவலா கொடுக்க வேண்டிய கைட் எல்லாம் கொடுத்து எக்ஸப்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்தது வந்து அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நான் ஓகே ஆயிட்டேன், அல்லாஹுடைய விதி இப்படித்தான் இருக்கணும்னு நான் ஏற்றுக்கிட்டேன் என்னுடைய இதை அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸப்டன்ஸுக்கு வந்தாரு சார். அந்த ப்ராப்ளம் எல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன், அவரை ப்ரெசென்ட்ல ஈக்க வைக்கணும்ன்றதுக்காக சில டெக்னிக் கொடுத்து அவர் ஓவரா நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்ல சர்ச் பண்றது, இது சம்பந்தப்பட்ட அவர் அறிகுறிகளுக்கு தேடி 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 பாக்குறது, இது எல்லாமே ஒரு ரீசனா இருந்துச்சு. அப்ப நீங்க சொன்னது மாதிரியே ஃபுல்லா அதை அவாய்ட் பண்ண வச்சு சோசியல் மீடியாவே யூஸ் பண்ண வேணாம், ப்ரெசென்ட்ல இருக்கிறதுக்கான டெக்னிக் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனல் இது கொடுத்தாரு. நான் இப்போ ஓகே ஆயிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாராட்டுகள். God bless. வசீம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் சார். அலைக்கும் சலாம். சார் நான் ஸ்ரீலங்காலேருந்து சார் MDCC ஸ்டூடெண்ட் தான். விச் 29ல் இருக்கிறேன். நான் இப்போ 40 days ஜமாத்துலேயும் வந்து இருக்கிறேன். அதுலேருந்து தான் கிளாஸையும் அட்டென்ட் பண்ணினேன். கொஞ்சம் அனுமதியை கேட்டுட்டு கிளாஸையும் அட்டென்ட் பண்ணினேன். எங்களை போட்டிக்கிறதும் ஸ்ரீலங்காவில் பாதிக்கப்பட்ட ஒரு ஏரியா. இனி மிம்பர் மேடன்னு சொல்றது சார் எங்களுக்கு ஆகப்பெரிய ஒரு வரம் உண்டு. மக்களை நெறிப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு உண்டான வழிகளை காட்டுவதற்கும். இனி அந்த சந்தர்ப்பத்தில் நாளைக்கு ஜும்மாவுடைய நாள் என்னை முக்கியமான ஒரு இடத்துக்கு பயானுக்கும் பேசினாங்க.
நீ சார்ட இந்த வழிகாட்டல் உண்மையிலே நபி அவங்களுடைய ஒரு ஹதீஸை தான் எனக்கு தூண்டிச்சு. கடைசிக்கு சார் சொன்னீங்க அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்க உண்டாக்கி கொள்ளணும் என்று சொல்லி. அதுக்கு உண்மையிலே ஹதீஸ்ல கலாக்கதருடைய விஷயங்கள் மிக பொருத்தமாக இருக்குது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று நடந்துட்டண்டா அது அப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருக்குமே, இது இப்படி நடந்திருந்தா அப்படி நடக்க இருந்துச்சே, நான் ஓடி இருந்தா தப்பு இருந்துச்சே அப்படின்ட்டு எல்லாம் நினைக்கிறது இது ஷைத்தானுக்கு வழிவகுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது பெரிய ஒரு பாடம் இதுக்கு பின்னால மறைஞ்சிக்கிறது என்றதை இன்றைக்கு தான் சார் புரிஞ்சுக்கொண்டேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ பிரதர். பாசிரா. அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? இஸ்லாம் நல்லா இருக்கேன். நல்லா எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸ்ரீலங்காவில் உண்மைக்கும் இன்றைய நிலைமையை பொறுத்தவரையில நீங்க இந்த கைடன்ஸை தந்து நாங்கள் என்எல்பியில படிச்சது அதை நீங்க திருப்பியும் சொல்லும் போது உண்மைக்கும் டெய்லி நான் பாதிக்கப்பட்டவங்களை மீட் பண்றேன். ஏன்னா நாங்கள் அந்த நெட்ஒர்க்கோட தான் இப்போ இணைஞ்சிருக்கிறோம். ஒரு ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அந்த டீமோட நாங்கள் இப்போ ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்கள பார்க்கும்போது என்னைக்கிட்டு அவங்க சொல்ற வார்த்தை, நீங்க டெய்லி வாரீங்க, எங்களை பார்க்குறீங்க, உங்களோட வார்த்தை எங்களுக்கு உண்மையில சந்தோஷத்தை கொடுக்குது, எங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்வாங்க. உண்மைக்கு இப்ப நீங்க தந்த இந்த கைடன்ஸ் காலத்துக்கு மிச்சம் பொருத்தம் டாக்டர். உண்மையில நீங்க சொன்ன விதம் ஆயிக்கலாம், சொன்ன விஷயங்கள் ஆயிக்கலாம். ஏன்னா அவங்களுக்காகவே இது உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்குது. அவ்வளவு அழகா அவ்வளவு அவங்களுக்கு தேவையானதா இருக்கு. உண்மைக்கும் இந்த கைடன்ஸ் கண்டிப்பா இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது பொருத்தமானதாகவும், இது ஒரு டீமா நாங்க கண்டிப்பா ஒவ்வொரு இடங்கள்ல செய்யணும் அப்படின்ற ஒரு ஆவலை நான் சொல்லிக்கொள்றேன். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஃபாஜிரா. எஸ், கடைசியாக காமிலோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். காமில் சொல்லுங்க. ஓகே, கவி காமில் ரெண்டு பேரும் சொல்லுங்க, அப்புறம் க்ளோஸ் பண்ணுங்க. எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் சலாம். சார், நான் ஸ்ரீலங்கால இருந்து உண்மையில 2 விஷயத்தை நான் முன்வைக்கிறேன். ஒன்று என்னென்றால், முழு ஸ்ரீலங்கா, இலங்கையில் இருந்த முழு மக்களும் சேர்ந்தும் மற்றும் உலகளாவிய இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சேர்ந்தும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை வாழ்வுக்கான எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ அதை தாண்டி அல்லாஹு தாலாவிடத்தில் பெரிய ஒரு பகுதி எங்களுக்கு பங்களிப்பு இருக்குது. அதில் என்னென்றால், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்திஃபுல் சைக்காலஜிக்கலி அந்த உளரீதியான ஆற்றுப்படுத்தலை எங்கட கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த டீமை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம். உண்மையிலே அதுக்குரிய அமைப்பில் பெருமதியான இந்த நேரத்தை தந்து எங்களுக்கு இந்த கண்டென்ட்ஸையும் ரெடி பண்ணி எங்களுக்கு, அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நாங்கள் யுத்த காலத்துக்கு போகிறோம், அதுக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸையும் சரியாக அச்சுட்டாக அதுக்குரிய ஷார்ப் பண்ணப்பட்டு எங்களுக்கு தந்த இந்த நேரத்தை தந்து எங்களை கைட் பண்ணக்கூடிய ஹுசைன் சார் அவர்களுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் நாட்டு மக்கள் சார்பாக, அதுவும் எங்களுடைய சமூகம் சார்பாகவும் நாங்கள் இந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். தேங்க்யூ பிரதர். கவி. அன்மிட் பண்ணி. ஓகே, இன்னும் 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சரி, கவி சொல்லுங்க. ஓகே, போப்போ. குட் ஈவினிங். குட் ஈவினிங் சொல்லுங்க. குட் ஈவினிங் கவி, சொல்லுங்க. சார், உண்மைக்குமே பெரிய ஒரு கிஃப்ட் சார். இந்த டைம்ல நீங்க நம்மளுக்கு இப்படி விசேடமான ஒரு விடயங்களை நம்மளுக்கு தந்ததுக்கு சார் எப்படி நன்றி சொல்றேன்னே தெரியல சார். இதுல இந்த மலைகம் ரொம்ப பாதிச்சிருக்கு சார். நான் ஸ்ரீலங்கா சார். அதுல நுவரெலியா ஏரியால சார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் சார் வைஃபும் டீச்சர். மண்சரி வீட்டுக்குள்ளால சார் அவருட்டு வைஃபும் பிள்ளைகள் 2 பேரும், வைஃபுட்டு அம்மாவும் இறந்துட்டாங்க சார். இப்ப நேத்து முந்தின நாள் தான் பொடி எடுத்தாங்க. இப்ப அவர் ஒருத்தருமே இல்ல, அவரோட அம்மாவும் செத்து இன்னும் 1 month கூட ஆகல சார். அவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டார் சார். இப்ப அவர் மாதிரியான ஆளுகளுக்கு என்ன சார் செய்யலாம்? அதுதான் இப்ப இம்மீடியட்டாக அவங்களுக்கு அந்த சப்போர்ட் தான். அந்த இடத்துல இப்ப நம்ம சொன்னதுல எந்த மாதிரியான சப்போர்ட் கொடுத்தா பெட்டரா இருக்குமோ, அவங்க நம்ம கூட இருக்கோம் அப்படிங்கிறது. கடைசியாக அந்த ஒரு விஷயம் தான் என்னன்னா, ஏற்றுக்கொள்ளுதல், இறைவனுடைய நாட்டம். இந்த 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 தன்மை இல்லாமல் எதுக்குமே சொல்யூஷன் கிடைக்காது. மற்றதெல்லாம் சப்போர்ட்டிவ் தான். அந்த மனநிலைக்கு கொண்டு போகணும், அவங்கள தயார்படுத்தணும். உடனடியாக அந்த மாதிரி அதிகமாக பாதிக்கப்பட்டவரை ரீச் பண்ணணும் அப்படிங்கறதுதான் உள்ள விஷயம். ஓ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். லைக் லாஸ்ட் ஐபோன்
உங்களோட க்ளோஸ் பண்ணிடுவோம். எஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அப்ராட்ல இருந்து தான் பேசுறேன். ஆனால் ஸ்ரீலங்கன். எனக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த நிகழ்ச்சிகள் ஆடியோ மூலமா எங்களுக்கு கிடைக்குமான்னு. ஏன்னா நிறைய பேத்துக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஜூம்ல அட்டென்ட் பண்ணிக்கொள்ள இயலாம இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இந்த விஷயங்கள் எல்லாம் போயிட்டு சேர்றதுக்கு அப்படியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எனக்கு ரெக்கார்ட் தேவைப்படுது. வேணுமா? இந்த செஷன் வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு. அதனுடைய லிங்கையும் இப்போ ஷேர் பண்ணாங்க, மறுபடியும் ஷேர் பண்ணுவாங்க. நீங்க வீடியோவாகவே அவங்களுக்கு கொடுக்கலாம். யூடியூப் வீடியோவாக இருக்கு. ஸோ இப்போ குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க, இங்கேயுமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்க அதை அவங்களுக்கு கொடுக்கலாம். கட்டாயம். ஓகே, தேங்க்யூ. ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓப்போ. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கம் சலாம். எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க. கெஸ் பண்ண முடியுதா யாருன்னு? ஆயிஷா தவறாவா? சரி இல்ல. இல்லையா? மதீஹா. ஃபஹ்மிதாவா? மதீஹா. மதியா? சொல்லுங்க மதியா. மார்வேட்ஸ்ல வந்திருக்கீங்க ஓப்பன் போட்டு, அதனால தெரியல. ஓகே சொல்லுங்க மதியா. பேக் அவங்க செக்ஷன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் அங்க ஃப்ளட் இருக்குன்னே தெரியாது. ஜஸ்ட் இப்போதான் அம்மா சொன்னாங்க. எனக்கு உங்க செக்ஷன் அட்டன் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை விட. பட் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு. ஸ்ரீலங்காவில் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ப்ரே பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெடிடேஷன், அதுக்கப்புறம் ஜேபிஎம்ஆர் அது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது சார். இப்போ நான் யோகா கிளாஸ் கூட போயிட்டுருக்கேன். ஸோ நல்லா எஃபெக்ட் பண்ணுது. அது உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் சார் நான் அந்த கிளாஸ்க்கே வந்தேன் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ மதியா. தேங்க்யூ சார். காட் பிளஸ். முஜி. முஜி இருக்கீங்களா? ரைட், க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ரைட், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை இந்த டைம் எடுத்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இதை கலந்துக்கிட்ட எல்லாருமே இங்க ஒரு இது ஜூம் ஃபுல்லா இருக்கிற அளவுக்கும் இருந்தீங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் கம்மி. இதுக்கு பின்னாடி இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. சிறப்பாக சேர்த்து ஸோ அவர்களும் பயன்பெறட்டும், நாமும் பயன்பெறுவோம். இறைவன் வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமைதியான ஒரு வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்கறதுக்கு எங்களுடைய பிரார்த்தனைகள். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் ஆதரவு வழங்குவது எப்படி என்ற இன்றைய நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி தற்போதைய சூழ்நிலையில் அனைவருக்கும் மிகவும் பயனளிக்கும் என எதிர்பார்க்கின்றோம். நம் அனைவருக்கும் தமது பொன்னான நேரத்தை வழங்கி சிறப்பான முறையில் மிகவும் அவசியமான விடயங்களை கற்றுத்தந்த கிரேட் மைண்ட்ஸ் கேம்பஸின் உளவியல் மற்றும் உளவளத்துறை கற்கை நெறியின் வளவாளர் டாக்டர் கலாநிதி ஹுசைன் பாஷா சார் அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து தந்த இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உறுதிப்பாட்டுடன் கற்கை நெறிகளை வழங்கும் கிரேட் மைண்ட்ஸ் கேம்பஸ் மற்றும் கிரேட் மைண்ட்ஸ் கேம்பஸின் ஸ்டூடெண்ட் டெவலப்மெண்ட் ஃபோரம் அமைப்பிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் பயனளிக்கும், அதாவது சிதைந்த உள்ளங்களை மீண்டும் நம்பிக்கையுடன் மீண்டெழச் செய்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி.